சற்று நேரத்தில் பயான் ஆரம்பமாக இருக்கிறது. சிறப்புரை வழங்க இருக்கிறவர் நமது மௌலானா மௌலவி முகமது ஷரீப் யூசுஃபை நிஜாமி, தலைமை இமாம் முகமது பள்ளிவாசல் அவர்களுக்கு தலைவர் பெருமானாரை கொண்டாடுவோம் என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக பயான் செய்வார்கள். இன்றைய தினம் சிறப்பு பயான் நடைபெறுகிறது. இன்றைய தினம் முகமது பள்ளிவாசல் தலைமை இமாம் எம் முகமது யூசுப் அவர்கள் சிறப்பு பயானாக இன்று உரையாற்றுகிறார்கள். தாய்மார்களும் பெரியவர்களும் ஜமாத்தார்களும் விரைந்து வந்து இவ்விழாவிலே சிறப்பு தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் காயிதே பெண்கள் அரபி மதரசாவும் இணைந்து நடத்த மாபெரும் மீலாது பயன் விழா இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது. இன்றைய தலைப்பு பெருமானாரை கொண்டாடும் என்ற தலைப்பிலே நமது தலைமை இமாம் முகமது பள்ளி தலைமை இமாம் முகமது ஷரீப் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். தாய்மார்களும் பெரியவர்களும் ஜமாத்தாக விரைந்து வந்து இந்த பயானை கேட்டு நல்பெயர் அடைபவர்களை ஆரம்பம் செய்கின்றேன். காயிதே மில்லத் கல்வி அறக்கட்டளை மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இணைந்து நடத்தும் நம் உயிரினும் மேலான உத்தம திருநபியின் உதய தின விழா இன்று 3வது நாளாக நடைபெறவிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு மதுரை ஜிகர்தண்டா உரிமையாளர் ஹாஜி எம் முகமது மைதீன் அவர்களை தற்காலிகமாக இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் வழிபடுகிறேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக காயிதே மில்லத் பெண்கள் அரபி பாடசாலையினுடைய மாணவி சகோதரி நௌசின் அவர்கள் கிராத் ஓதி துவக்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة ذلك دين القيم. صدق الله العظيم. அரவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். நிராகரிப்பவராகிய வேடக்காரர்களும் கேலி வைப்பவர்களும் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை தம் வழிகளிலிருந்து விலகுபவர்கள் அல்ல. அத்தெளிவான ஆதாரம் அல்லாஹ்விடம் இருந்து வந்த தூதர் அவர்களுக்கு பரிசுத்தமான ஆகமங்களை ஓதி காண்பிக்கிறார். அவற்றில் நிலையான சட்டத்திட்டங்கள் உள்ளன. எனினும் வேடக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான ஆதாரம் வந்த பின்னரே அன்றி அவர்கள் சிலப்படவில்லை. அல்லாஹ்வை அவனுக்காக வணக்கத்தை தூய்மையாக்கியவர்களாக தவறான வழியில் இருந்து விலகி சரியான வழியில் பிடித்துள்ளவர்களாக அவர்கள் வணங்க வேண்டும். மேலும் தொழுகையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும். மேலும் ஜகாத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை தவிர வேறெதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நிலையான மாற்றமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கிராத் ஓதிய மதரசாவினுடைய மாணவி சகோதரி நௌசின் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தினமும் ஒரு துவா என்ற தலைப்பில் காயிதே மில்லத் பெண்கள் அரபி பாடசாலையினுடைய மாணவி தகசீன் மற்றும் ஷஹானா ஆகியோர் தினமும் ஒரு துவா என்ற தலைப்பில் துவா ஓதுவார்கள். கவலையா இருக்கா?
இல்லம்மா, எங்க தாத்தா மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்களா, தையல் ரொம்ப அடிச்சனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கப்பா. ஆமாப்பா, இப்பனா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது, அதனாலயே நிறைய பேருக்கு உடம்பு சரியாம போகுது. அதனாலதான் எங்க காகிதம் விலைக்கு மதத்தால குறைஞ்சு வெயில் குறைஞ்சு மழைக்காக துவா ஓத சொல்லியிருக்காங்க. அது என்ன துவான்னு எனக்கும் சொல்லுப்பா. மழைக்காக ஓடும் துவா. அல்லாஹும் ஹஸ்பீனா அல்லாஹும் ஹஸ்பீனா அல்லாஹும் ஹஸ்பீனா. துவாவை நீயும் உன் குடும்பமும் ஓத சொல்லு. இன்ஷா அல்லாஹ் நானும் ஓதுறேன்ப்பா. அன்பு தாய்மார்களே, இந்த துவாவை நீயும் உங்க குடும்பங்களும் ஓத சொல்லுங்க. நாம் அனைவரும் ஓடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி மதரசா மாணவி அவர்களுக்கு. அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய காகிதங்களர் பெண்கள் அரபி பாடசாலையினுடைய நிர்வாகி அருமை சகோதரர் அப்துல் சலாம் அவர்கள் இஸ்லாமிய கீதம் பாடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி எளிமையாக வாழ்ந்தார்கள் என்பதை பற்றிய ஒரு பாடல். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலுல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலுல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஏந்தலராய்த்தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும், ஏந்தலராய்த்தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலுல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லாஹ். எல்லாம் வல்ல இறைவன் தூதே எம்மான் முஸ்தபாவே, நல்லோர் போற்றும் நபிகட்கரசே நாதர் முஸ்தபாவே. தொல்லை துன்பம் சூழ்ந்த போதும் தூய வெற்றி கண்டீர் நாளும், தொல்லை துன்பம் சூழ்ந்த போதும் தூய வெற்றி கண்டீர் நாளும் தூதர் முஸ்தபாவே. ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலுல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லாஹ். அல்லாஹுவின் அருமை நபியே அண்ணல் முஸ்தபாவே, அல்லல்களை வாழ்வில் கொண்ட அகம முஸ்தபாவே. அடி வயிற்றில் கல்லை கட்டி அற்புதமாய் பசியை மறைத்தீர், அடி வயிற்றில் கல்லை கட்டி அற்புதமாய் பசியை மறைத்தீர் ஆற்றல் முஸ்தபாவே. ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலுல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஏந்தலராய்த்தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலுல்லாஹ். தீனோரின் திரியின் திருவே தீனின் முஸ்தபாவே, வானோர்கள் வாழ்த்தும் வனப்பே வல்லல் முஸ்தபாவே. ஏனோ வாழ்வில் இன்னல் கண்டீர், ஏனோ வாழ்வில் இன்னல் கண்டீர், ஏகனருள் ஏற்றுக்கொண்டீர் ஏந்தல் முஸ்தபாவே. ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலுல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லாஹ். நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஏற்றமான வாழ்விருந்தும் ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலுல்லாஹ். வஸலாம்.
நன்றி சலாம் பாய் அவர்களுக்கு. அருமையான சகோதரர்களே, இந்த மிலாது நிகழ்ச்சி என்பது இந்த ரபியுல் அவல் மாதத்தில் மட்டும் கொண்டாடுவது மட்டுமல்ல, அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதுதான் உண்மையான கொண்டாட்டம் என்ற தலைப்பில் தான் இந்த 12 நாட்களுடைய தலைப்பு அமைந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது இருள் சூழ்ந்திருந்தது, அறியாமைகள் இருந்த காலத்தில், அநீதிகள் நிலைத்திருந்த ஒரு காலம், மனிதனை அடிமைப்பட்டு கிடந்த காலம் அது. ஆனால் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இறைவன், ஒரே மனித குலம், மனிதர்களுடைய உயர்வு தாழ்வு என்பது இல்லை என்ற இறை எச்சத்தில் தான் உண்டு என்பதை தனது மகத்தான செய்தியை உலகிற்கு எடுத்து சொன்ன அந்த பெருமானாரை நாம் தினந்தோறும் கொண்டாடுவோம் என்று கூறி நிகழ்ச்சியின் துவக்க உரையாக காகிதங்கள பெண்கள் அரபி பாடசாலையினுடைய ஆசிரியை சகோதரி எம் ராபியத்துல் பசிரியா ஆலிமா அவர்கள் துவக்க உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. وما أرسلناك إلا رحمة العالمين. إن الله وملائكته يصلون على النبي. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லாமே அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவல் மாதத்தை சிறப்பிக்கும் முகமா இங்க எல்லாரும் அமர்ந்திருக்கின்றோம். முதல்ல நம்ம இங்க அமர்ந்ததுக்கே நம்முடைய படைத்தரப்புக்கு நம்ம நன்றி சொல்லணும். எத்தனையோ பேர் இந்த நல்ல நேரத்தையும் எத்தனையோ பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய நபிய கொண்டாடக்கூடிய இந்த சபையில அல்லாஹ் நம்ம அமர செய்யறதுக்கு அல்லாஹ் நம்ம வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துலதான் பிறக்கணும்னு நம்ம யாருமே ஆசைப்பட்டு பிறக்கல, அப்படிதானே? நம்ம யாருமே அல்லாஹ்ட்ட துஆ கேட்டோ ஆசைப்பட்டோ முன்னோர்கள் ஆசைப்பட்டோ நம்ம பிறக்கல. ஆனா நமக்கு முந்தைய நபிமார்கள்ல எத்தனையோ பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துல பிறக்க ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத அத்தனை பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்திருக்கான். அதுவும் அல்லாஹ்க்கு நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம நன்றி செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கோம். என்னுடைய தலைப்பு நபி பெருமானாரை கொண்டாடுவோம் அப்படின்னா என்ன பண்றது? அவங்களுடைய பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறது, சாக்லேட் கொடுக்கறது அப்படியா? அப்படி இல்ல. கொண்டாடுவோம் அப்படின்னா இப்ப ஒரு சில பிள்ளைகளை பாக்குறப்ப சிலர் சொல்லுவாங்க, நீ அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கமா, உங்க அம்மா மாதிரியே பேசுற, உங்க அம்மா மாதிரியே உங்க அம்மாவோட குணம் அம்மா ஒன்று இருக்கு, நீ பார்க்கும்போது உங்க அம்மா மாதிரியே இருக்க அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த தாயை பார்த்து பார்த்து சின்ன பிள்ளைல இருந்து அந்த தாயிட்ட இருந்து குணநலம், பேச்சு, பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே அந்த தாயிட்ட இருந்து நம்ம பார்த்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வரும். அப்படிதானே? நம் தாயை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இருக்கவே முடியாது. எங்க அம்மா எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தாயிட்ட பக்கத்துல இருந்து அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து அவங்களுடைய குணங்களும் நமக்கு தெரியாமே நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள வந்துடும். அந்த தாய் மகள் உறவு எப்படிப்பட்டதுன்னா இந்த உலகத்துல மட்டும்தான். நாளைக்கு மறுமையில கியாமத் நாள்ல அல்லாஹ்வுடைய அரசுல இருக்கிறப்ப தாயாவது மகளாவது கணவனாவது மனைவியாவது யாரும் தாரையும் சட்டம் பண்ண மாட்டோம். நம்மளுடைய நிலை என்ன ஆக போகுதுன்னு தான் நம்ம வெகுண்டு ஓடக்கூடியவங்களா இருப்போம். அப்பேற்பட்ட அந்த உறவுக்கு நம்ம எவ்வளவு மெனக்கெட்டு அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கைக்குள்ள புகுறதுக்கு நம்ம முயற்சி பண்றப்ப இந்த உலகத்துல வாழ்றப்ப இப்ப மன்னரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, நாளை மகஷர்லயும் சரி, கியாமத் நாள்லயும் சரி, நாளைக்கு நம்ம சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்மளை பற்றிய யோசனையில மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நபியுடைய வாழ்க்கைய நம்ம வாழ்க்கை எடுத்து
இல்லையா? அவங்களை எதிர்க்கிற எதிரிகள் கூட அவங்களுடைய கொள்கையை தான் எதிர்த்தாங்க. இறைவன் ஒருவன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை தான் எதிர்த்தாங்களே ஒழிஞ்சு நபி வந்து ஒரு தனி மனிதரா நபியை யாருமே திட்டல. நபியை சொல்றப்ப அல்லமீன் அஸ்ஸாதி, இவர் உண்மையானவரு, இவர் பொய் சொல்ல முடியவர் கிடையாது, இவர் நேர்மையானவர், அவரை அப்படி அவங்க புகழ்ந்தாங்க. அவருடைய எதிரிகளே புகழ்றப்ப நம்ம அவரை எப்பேற்பட்ட நிலையில நம்ம புகழணும், அப்படிதானே? நம்ம இப்ப உள்ள இளம் தலைமுறையினர் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு நடிகர் நடிகை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புகுத்த பாக்குறாங்க. அது உண்மையா? அது நிஜம் கிடையாது, அது நிழல். அதை பெற்றோர்கள் அவர்களுக்கு புரிய வைக்கணும். சின்ன பிள்ளைல இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு கதை சொல்லும் போது பூசாண்டி கதை, பேய் கதை, தேவத கதை, அந்த கதை இந்த கதைன்னு சொல்றோம். அதை நம்ம சொல்லக்கூடாது. எதை நம்ம சொல்லணும்? கதையே நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்றப்ப நம்ம யாராவது ஒருத்தருடைய உதவியை தேடுறோம். அவங்கள்ட்ட இந்த பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், மாமாட்ட இந்த பிரச்சனையை சொன்னா முடிவு கிடைக்கும், அத்தாட்ட இந்த பிரச்சனையை சொன்னா ஒரு முடிவு கிடைக்கும். ஆனா நமக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதர் அவருக்கு நமக்கு சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க. நபியுடைய வாழ்க்கையை வெறுமனா நேராக எடுத்து பார்க்காம அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் தனிப்பட்ட முறையில நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில இருந்திருக்கு. குடும்பத்துல எப்படி நடக்கணும், வியாபாரம் பண்ற இடத்துல எப்படி நடக்கணும், பொது வாழ்க்கையில் எப்படி நடக்கணும், தன்னுடைய சுற்றுச்சூழல்களுக்கு எப்படி நடக்கணும், எல்லா விஷயத்திலையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம நபி போயிருக்காங்க. அவங்க வாழும் பொழுதும் சரி, அவங்க மரண தற்காயிலும் சரி, யார் மௌத்தாகும் போதும் நம்மளுடைய சுற்றத்தை பத்தி யோசிக்க மாட்டோம். நம்ம உலகத்தை விட்டு போறோமே, அல்ல நம்ம மௌத்தாக போறோம், நம்ம வந்து அல்லதானா வாழ்க்கை முடிய போதா, இன்னும் கொஞ்சம் வாழ்ந்தா நல்லா இருக்குமே, இப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா அவங்க மரணம் அடையும் சரி, நம்முடைய உம்மத்து எந்த அளவுக்கு சக்கரான வேதனை அவதிப்படும், அவங்களுக்குலாம் இல்லாம அந்த வேதனையை சேர்த்து எனக்கு கொடு அப்படியே நமக்காக அந்த வேதனை ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம மேல உயிரே வச்சிருந்தாங்க. அவங்க குடும்பத்தையும் காட்டிலும் நம்ம மேல அவங்க உயிர் அதிகமா வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தமஸ்ஸக பி சுன்னத்தி இன்ற பசாதி உம்மத்தி வலஹு அஜ்ரு மியது ஷஹீத். அதாவது யார் குழப்ப காலம் ஒண்ணு வரும், அந்த குழப்ப காலத்துல என்னுடைய ஒரு சுன்னத்தை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு. அவர்களுடைய ஒரு சுன்னத்து, ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தே எண்ணில் அடங்காதது. இந்த ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு மதிப்பு கொடுக்காத, விலை கொடுக்காத அல்லாஹ் ஒருவன் தான். அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு நம்மளால கணக்கிட முடியாதது. அப்பேற்பட்ட இடத்துல 100 ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குது அப்படின்னா ஒரு சுன்னத்தை பின்பற்றுறதுதான். சுன்னத்தை பின்பற்றுறது ரொம்ப கடினமான வேலையா இல்ல. எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி நெக வெட்டணும், எப்படி எச்சி கீழே குப்பணும், எப்படி செருப்பு போடணும், எப்படி ஆடைகள் போடணும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்காக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கிட்டு அவருடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கைக்குள்ள புகுந்தணும் அப்படின்னாலே நம்ம இந்த உலகத்துல வெற்றி பெற்றவர்களாக ஆயிடுவோம், மறுமையில வெற்றி பெற்றவர்களா ஆயிடுவோம். இப்ப இந்த மஜ்லிஸ் 12 நாளைக்கு நடத்துறாங்கன்னா சும்மா லேசப்பட்ட காரியம் அப்படிதானே? நீங்க பாக்குறப்ப எல்லாருக்கும் மேல இருக்கு எல்லாம் ஓகே. ஆனா வந்து இதை தயார் பண்றதுக்கு எங்களுடைய நிர்வாகத்தார்கள் எவ்வளவு நாள் நினைக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஒரு மீளான் நபி ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே அதனுடைய தலைப்பாகட்டும், அது எந்த அளவுக்கு நடக்கணும், அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லணும், அதுக்கு இந்த அஜனத்துல கூப்பிடணும், என்ன டீ கொடுக்கணும், என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தா பெண்கள் அதை ஏற்றுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யோசிச்சு 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 எங்க நிர்வாகத்தார்கள் இந்த சபையை நடத்துறாங்க, இந்த மஜ்லிஸை நடத்துறாங்க அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு. அப்ப இந்த அளவுக்கு மேலெடுறாங்கன்னா என்ன காரணம்? நாளைக்கு சொல்லணும்னா இந்த மதரசாலை இந்த அளவுக்கு செய்யறாங்க அப்படின்னு சொல்லணும்னா அல்லாஹ் பொறுத்தமா அப்படி கண்டிப்பா அப்படி இல்ல. என்ன ஒரே ஒரு எங்களுடைய நிர்வாகத்துடைய கவலை அப்படின்னா இந்த மகளா மக்கள் பயன்பெறணும், இந்த மகளா மக்களுக்கிடையே இந்த தீன் பரவணும், அதிகமா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமத் வைக்கணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுவோம் சொல்ற ஒரு கூட்டத்தை விட நபியை எதிர்க்கக்கூடிய கூட்டம் பரவலா இருக்கு அப்படிதானே? அந்த கூட்டம் தலை எடுக்காம நபியை கொண்டாடுற கூட்டம் அதிகமா பரவணுன்றதுதான் எங்களுடைய நிர்வாகத்துடைய ஒரே கவலையா இருக்கு. அப்ப
அப்ப இந்த அளவுக்கு அவங்க மெனக்கெட்டு ஒரு சபை நடத்துறாங்க அப்படின்னா அதுல கொஞ்சமாவது நம்மளுடைய ஒரு பங்களிப்பை நம்ம கொடுக்கணும். அப்ப உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கும்? ஒன்றை இல்ல, நீங்க இதுக்காக எந்தவித கஷ்டமும் பட வேணாம். நீங்க சொல்ற விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கிட்டு அதை நீங்க நடத்தினாலே விவாதங்கள் வெற்றி பெற்றவங்களா ஆயிடுவாங்க. அப்படிதானே? அப்போ இந்த நிர்வாகம் இந்த சபை நடத்துறதுக்கு எவ்வளவோ உடலாலும் பொருளாலும் பணத்தாலும் முயற்சி செஞ்சு இதை நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த சபையை விட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் போகும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கணும். இன்னைக்கு இந்த அஜினத் இதை பத்தி பேசினாங்களா, இனிமே நம்ம வாழ்க்கையில இதை கொண்டு வரணும். முதல்ல கொண்டாடணும்னு சொன்னாங்களா, அப்ப இனிமே அல்லாவுடைய படைப்புகளை நம்ம அதிகமா நம்ம நினைச்சு அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். அந்த விஷயத்தை ஏற்றுக்கணும். நேற்று பெண்களை பத்தி அதிகமா பேசினாங்க. அப்படியே நம்மளுடைய குணங்களை பெண்கள் உங்களுடைய பெண்களை நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கணும். இன்னைக்கு என்ன விஷயம் சொல்றாங்க நம்முடைய வாழ்க்கையில, இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த சபையில பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அனைவருடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இறுதி மூச்சு வரை அதுக்காக நம்ம அதை நயாக்க பாடுபடணும். கிட்டத்தட்ட அதோட விடாம நம்மளோட இறுதி மூச்சு வரை அதை நம்ம பின்பற்றணும். இந்த சபையில கேட்கிறோமோ அத்தனை விஷயங்களையும் வாழ்நாள் முழுக்க நம்ம பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. வாகிர் தருவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அருமையான உரை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மைக்கு நமக்கு முன்மாதிரி, அதே போல் பொறுமைக்கு நமக்கு முன்மாதிரி, இரக்கத்திற்கு நமக்கு முன்மாதிரி, அவர்களின் தலைமைத்துவம் நமக்கு முன்மாதிரி, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி, அதே போல அவர்களுடைய சமூக பொறுப்பிற்கு அவர்கள் முன்மாதிரி என்று மிக சிறப்பான உரையாற்றிய அருமை சகோதரி ராபித்துல் பஸ்ரியா அலிமா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்திருக்கக்கூடிய பாலக்கரை ஹாஜி எம் ஷேக் மொஹிதீன் அவர்களையும் ஹாஜி எஸ்.எம். மாலிக் ஃபிரோஸ்கான் அவர்களையும் எம்.ஏ. காசிம் பாய் அவர்களையும் இந்த குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்றவனாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய இளைஞர்களுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் எஸ்கிங் பஷீர் அலி அவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அகிலத்தின் அருட்கொடை எம்பெருமானார் ரசூலே கரீம் முகமது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உண்மைப்படுத்திய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் மீதும் மற்றும் வாழ்ந்து மறைந்த இறை நேசர்கள் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இறை நேசர்கள் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கூடிய நம் அனைவர் மீதும் இந்த மஹல்லாவாசிகள் மீதும் ஏக இறைவனுடைய கருணையும் சாந்தியும் சமாதம் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக என்று பிரார்த்தனையோடு வானில் உதித்த விண்மதி போல் தீனில் உதித்த ஜோதியே வையம் புகழும் மக்காவிலே வாழும் இறையோன் தூதரே இஸ்லாம் மார்க்கம் தகத்திட வந்தார் ஏழை எளியோர் நலம் பெற செய்தார் அருள் சேர் மக்கா நகரில் வாழும் அண்ணல் ரசூல் நாதரே வானில் உதித்த வெண்மதி போல் தீனில் உதித்த ஜோதியே வையம் புகழும் மக்காவிலே
வாழும் இறையோன் தூதரே, இஸ்லாம் மார்க்கம் தலைத்திட வந்தார், ஏழை எளியோர் நலம் பெறச் செய்தார், அருள் சேர் மக்கா நகரினிலே அன்னல் ரசூல் நாதரே. எம்பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம் உயிரிலும் மேலான உத்தம நபியின் உதய தின நினைவாக நடத்த பெறும் முப்பெரும் விழா மீலாது நபி பெருவிழா, சிறப்பு தொடர் பயான் மற்றும் பரிசளிப்பு விழா. காயிதே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த காயிதே மில்லத் கல்வி அறக்கட்டளை மற்றும் காயிதே மில்லத் பெண்கள் அரபி பாடசாலை நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டி முதல் அரசர் வரைக்கும் அவர்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை நிகழ்விற்கும் வழிகாட்டாமல் விட்டு சென்றதில்லை. நாம் எடுத்த காரியம் அனைத்திற்கும் எல்லா நிலைகளிலுமே, அது எந்த விஷயமானது, அரசர்களாக இருக்கட்டும், ஆண்டியா இருக்கட்டும், ஏழையராக இருக்கட்டும், செல்வதர்களாக இருக்கட்டும், எவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்மாதிரியாக நாயகம் சொல்ல இல்லாமல் இருந்ததில்லை. அத்தனை நிகழ்விற்கும் அத்தனை செயல்களுக்கும் வெற்றிக்கான வழிகாட்டி எம்பெருமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் மட்டும் புரிந்து கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய உதவியால மாற்றும சகோதரர் கூட வெற்றிக்கான வழி பெருமானத்தில் எடுத்து பெற்றுக் கொள்கிறார்கள், ஆனால் வெளியில் காட்டிக் கொள்வதில்லை. நறுகுணத்தின் நாயகர் ஒரு முறை பள்ளியில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார். அவரை பார்த்து சஹாபாக்கள் மத்தியிலே கூறுகிறார்கள், சொர்க்கவாதியை பார்த்துக் கொள்ளணுமா, அந்த வருகிறார் பாருங்கள், அவர்தான் சொர்க்கவாதி என்று கூறுகிறார்கள். இது நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான், கேட்டு கேட்டு பழகிப்போன விஷயம்தான். இதில் உள்ள கருத்துக்களை நம்ம ஊகிப்பிக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையால. இமாம்கள் ஆலிம்களை வைத்துக் கொண்டு நான் பேசுவது என்னை நான் சீர்திருத்திக் கொள்வதற்காக தவிர மற்ற திருத்துவதற்காக அல்ல, எனக்காக ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக தான். பெருமாள் சொல்லும் பொழுது இந்த சொர்க்கவாதி வருகிறார், அவரை பார்த்துக்கொள் என்று சொல்கிறார்கள். நாயம் சொல்ல அவர்கள் தோழர்கள் பார்க்கிறார்கள். ஒரு மனிதர் பள்ளிக்குள் வருகிறார், ஒளி செய்கிறார், தன் செருப்பை ஓர வைத்து விட்டு ஒளி செய்து விட்டு தொழுது விட்டு விடைபெறுகிறார். நாயம் சொல்ல மறுமுறையும் அது மாதிரி பள்ளியில் அமர்ந்திருக்கும் பொழுது சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போதும் அதே நபர் தான் வருகிறார். இது மாதிரி 3 நாட்கள் நடக்கிறது. சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தை பெறுவதற்கு ஆசை இல்லவா, அப்படி என்ன சிறப்பான அமல் செய்கிறார் என்ற எண்ணத்தோடு அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆவல் கொண்டு அதில் ஒரு நபித்தோழர் அவரிடத்தில் சென்று, என் தகப்பனுக்கும் எனக்கும் சின்ன மன வருத்தம் ஏற்பட்டு விட்டது, ஆகையினால் நான் வீட்டுக்கு செல்ல முடியாத நிலை, தங்களிடத்தில் ஒரு சில நாட்கள் நான் தங்கி விடுகிறேன் என்று கேட்க, அவரும் முழு மனதோடு தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஒரு சில நாட்கள் தங்குகிறார். அவர் நடவடிக்கைகளை பார்க்கிறார். அந்த மனிதர் எப்போதும் போல சக மனிதர் வாழக்கூடிய மாதிரி ஒரு ஸ்பெஷலான இபாதத், ரொம்ப நேரம் நின்று வணங்குற மாதிரியோ அதிகமான ஒரு ஸ்பெஷலான இபாதத் எதுவும் இருக்குதான் நோட்டம் பெறுறாங்க. அப்படி எந்த அமல் ஸ்பெஷலா அவங்கள்ட்ட இல்லை. என்னன்னா இவங்க ரெகுலரா நார்மலான மனிதர் மாதிரி இருக்கிறாங்க, சொர்க்கவாதி சொல்றாங்களா, அப்போ நம்ம நோட் பண்ணும்போது இந்த ஸ்பெஷலான அமல் கிடைச்சா அதை பார்த்து செய்யலாமே, அதுதான் காரணமா இருக்குமே அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. ஆனா எந்த அமல் இல்லை, எப்பவும் போல தகச்சு தொழுகிறாங்க, 5 நேரத்தோடு தொழுகிறாங்க, வழக்கமா எல்லாம் இருக்கிற போதும் இருக்காங்க, இயல்பா இருக்கிறாங்க. அவங்க விடைபெறும்போது நான் விடைபெறுறேன், இன்ஷா அல்லாஹ் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்றாங்க. அது நம்ம சந்தோஷப்படுவாங்கன்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதியை பார்க்க வேண்டுமா, பாருங்கள் அப்படி சொன்னாங்க. அப்போ யாருன்னு பார்த்தா நீங்க தான் வந்தீங்க, உங்களிடத்துல சொர்க்கத்தை பெற்றவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாய்மொழி இருப்பதால் முன்கூடி வாழும்போது சொர்க்கத்தை சொல்லிட்டாங்க, அப்படி என்ன ஸ்பெஷல் அமல் என்று தெரிந்து கொள்வதற்காக நான் வந்தேன். வந்து பார்த்தா உங்களிடத்துல ஒரு ஏதாவது ஸ்பெஷல் அமல் எதிர்பார்த்தேன், இல்ல என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு எனக்கு மனசு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க அந்த மனிதர் சொல்லுறாங்க, என்னிடத்துல எப்பவும் போல நீங்க பாத்தீங்களா இதே போல இயல்பா தான் இருப்பேன், எப்பவும் போல எப்பவுமே இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில வேற ஏதாவது சொல்லுங்களேன்னு சொல்லும்போது என்னிடத்துல ஒரு சில குணங்கள் இருக்குது, ஒருவேளை அதுக்காக கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவரே அவர் சொல்றாரு. என்ன அப்படி சொல்லுங்க சொன்னா, நான் எந்த மனிதரை பார்த்தும் நான் பொறாமைப்படுவதில்லை அப்படின்றாங்க. இது நமக்கு சாதாரணமாக தெரியும், யாரை பத்தி பொறாமைப்படுறது இல்லை, யார் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அதுதான் அவருக்கு தந்த அருட்படை. நாம தாழ்ந்து இருப்போமே, அவங்க உயர்ந்து இருக்கிறாங்களே, இப்படிலாம் அவங்க
எண்ணம் கொள்வதில்லை. அல்லாஹ் விதிச்சது தான் நடக்கும் அப்படின்றதுனால எந்த நிலையிலையும் எந்த மனிதரை பார்த்தும் பொறாமை கொள்வதில்லை அப்படின்றாங்க. இந்த உயரிய குணத்தின் அடிப்படையில தான் அவருக்கு சொர்க்கம் என்று சொல்லியிருக்கிறாங்கன்னு புரிந்து கொண்டார்கள். மற்றொரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் அறிந்த விஷயங்கள் தான். ஒரு பெண்மணி இபாதத் செய்யக்கூடிய பெண்மணியா இருக்கிறாங்க, அதிகமா இபாதத் செய்யறாங்க, தொழுகை, வணக்க வழிபாடு, ஹதீஸ் கேட்பது, குர்ஆன் படிப்பது, தஃப்சீர் படிப்பது. ஆனா அவங்க வீட்டுல ஒரு பூனை வளர்க்கப்படுது. அந்த பூனை என்ன செய்யுதுன்னு சொன்னா, சில நேரங்கள்ல அவங்க அடுப்படியில் வச்சிருந்த பொருட்களை தட்டி விட்டு சேதமாக்கிட்டு ஓடிடுச்சு. அது இயல்பான ஒரு குணம் தான். ஆனா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அந்த பூனை மேல. ஏன்னா முக்கியமான ஒரு சமையலுக்கான பொருளா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், பாலா இருக்கலாம், இல்ல சமையலுக்கான பொருள் ஏதாவது தட்டி விட்டுக்கலாம். ஆனா கோவம் வரணும் இயல்பு தான். ஆனா அந்த பூனைக்கு பகுத்தறிவு இருக்குதா, வேணுக்குனே பழி வாங்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அதெல்லாம் இல்லை. அதோட இயல்பு குணம் வந்துச்சு, குடிச்சிச்சு, தட்டி விடிச்சு விழுந்துச்சு. ஆனா அந்த பொறுமை கொள்ளாம அவங்க ஆத்திரப்பட்ட அந்த பூனை ஒரு தண்டிக்கக்கூடிய மிருகமா. நம்ம ஒரு ஆடு அறுத்து சாப்பிட்றோம், ஒரு 30 கிலோ 40 கிலோ அறுத்து சாப்பிட்றோம், அது குற்றமா? அவரோட பூனை தானே, என்ன வந்துட போகுது, செத்து போச்சு, இதுக்காக நரகம் அந்த பெண்ணுக்கு அப்படின்னா அந்த அந்த உயிர், அந்த பழி வாங்குதல், அந்த கோப குணம், அந்த வக்கிர புத்தி, அதுக்குத்தான் நரகமே தவிர நம்ம எவ்வளவோ ஆடு எடுத்து சாப்பிட்றோம், கோழி எடுத்து சாப்பிட்றோம், மாடு எடுத்து சாப்பிட்றோம், அது உயிர் தான், உயிர் பிரிவு தான், இதெல்லாமே அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யறோம். ஆனா அந்த பூனைய கட்டி போட்டு அந்த வக்கிர புத்தியில அவங்க பழி வாங்கிட்டாங்க. அவ்வளவு இபாதத்சாலியா இருந்தும் கூட தன்னுடைய உள்ளம் அதை பழி வாங்க துடித்ததுனால கட்டி போட்டாங்க. உணவு தரல, 2 நாள் 3 நாள் பசி தாங்கல, அந்த பூனை செத்து போச்சு. அப்ப அந்த பெண்மணிக்கு நரகம் அப்படி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பூனை எவ்வளவு லட்சம் பூனை வாழுது, செத்து போகுது. இவங்க கட்டி போட்டு இறந்து போனா என்ன வந்துட்டு போகுது, தொழுறாங்களே, ஓதுறாங்களே, இபாதத் செய்யறாங்களே, இருந்தா அந்த குணம் இருக்குல்ல, அந்த குணம் சரியில்லை. எவ்வளவு இபாதத் செஞ்சும் அந்த குணம் சரியில்லை. அப்படி மற்றொரு சம்பவத்துக்கு பார்ப்போமே. ஒரு விபச்சார பெண்மணி, இதெல்லாம் கேட்ட விஷயம்தான். அந்த பெண் தப்புலயே இருக்காங்க, வாழ்க்கை முழுக்க தவறான அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு பாவமான காரியத்தில் இருக்கிறாங்க. ஆனா வழியில ஒரு முறை செல்லும் பொழுது ஒரு நாய் தவிச்சு கிடக்குது, இழுத்துக்க பறிச்சுக்கன்னு அந்த தாகத்துல இருக்குது, அதுக்கு தண்ணி எங்க இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் எழுந்துச்சு போக முடியாத அளவுக்கு அது பலகீனமா படுத்து கிடக்குது. அந்த சம்பவத்தை பார்த்தோன்னே அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு இறக்கம் வந்துருச்சு. உடனே அக்கம் பக்கத்துல தேடி பார்க்க தண்ணி எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. எங்க தண்ணி இருக்கும் அங்க போறாங்க, எந்த பாத்திரம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்றாங்க, தன்னுடைய மேனியில் உள்ள துணியை எடுத்து அந்த தண்ணியை நனைக்கிறாங்க. தண்ணியில முக்கிய நனைச்சிட்டு அப்படியே ஈரப்பத்தோடு கொண்டாந்து வாயில புழிஞ்சு ஊத்துறாங்க. அது அப்படியே மடக்கு மடக்குன்னு அந்த நாய் குடிக்குது. திரும்பவும் தாகத்தில்லை, திரும்பவும் போறாங்க. இப்படி 2-3 தடவை போயிட்டு பாத்திரம் இல்லாததுனால 2-3 தடவை போயிட சூழல், அந்த துணியை முக்கி அப்படியே ஈரத்தோட கொண்டாந்து வாய்கிட்ட புழிஞ்சு விடுறாங்க. அது தாகம் தீர்ந்து சந்தோஷம் போகுது. பாவத்திலே இருந்த பொண்ணுக்கு சொர்க்கம் நல்லா சொல்லலாம். செஞ்ச செயல் ஒண்ணுதான் வாழ்க்கையில, ஆனா அதிகமா தீமை. அல்லாஹ் அந்த உள்ளத்தை பார்த்து நெகிழ்ந்து போய் என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா, அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் அப்படின்னா. நாம இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, எம்பெருமானார் சிலை கருவி சொல்ல இஸ்லாம்னாவே பிறர் நலம் நாடுவதுதான். நாம முந்திக் கொள்வதில்லை, விட்டு கொடுப்பது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம விட்டு கொடுப்பது. ஆகையால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னென்ன முன்மொழிந்தார்களோ அந்த அடிப்படையில வாழ்ந்தோம்னு சொன்னா சொர்க்கம் நமக்கு வாஜிபாகிறது. மற்றொரு சம்பவத்துல பார்க்கிறோம், கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த பெண் சொர்க்கவாதி ஆகிறார். ஒரு முறை அந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த அதாவது இப்போ இப்படி சந்தைகளுக்கு எல்லாம் போய் வியாபாரம் பார்க்கிறோம், போனாங்கன்னு சொன்னா சந்தையில வியாபாரம் பார்த்தோம்னா அப்படியே ஒவ்வொரு திருவிழாவா இருக்கும். அந்த காலத்துல அப்படி இருந்தது. வீட்டை விட்டு கிளம்பாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சந்தையை ஒவ்வொரு திருவிழா அப்படியே முடிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னா ஒரு 10-15 நாள் ஆகும். ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வருவாங்க. இப்போ அந்த காலத்து அரபு தேசத்துல நாடா அந்த பயணம் பண்ணி சம்பாதிச்சுட்டு வருவாங்க. ஒரு 6 மாத காலம், 3 மாத காலம், இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்கள் ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்துல தன்னுடைய அன்பு மனைவிக்கு அவங்க ஒரு கட்டளை, அன்பான கட்டளை சொல்லிடுறாங்க, நான் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நான் உங்களுக்கு சேமிச்சு வச்சுட்டு தான் போறேன், எந்த சூழ்நிலையும் நீங்க வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை. ஏன்னா மனைவிக்கு தேவையான அத்தனை சௌகரியம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, எந்த விஷயம் நீங்க வெளியே போக வேண்டாம், ஒரு அன்பான ஒரு அழைப்பு சொல்லிட்டு போயிடுறாங்க. வியாபார நிமித்தமா வெளியே போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய தந்தை இறந்து விடுகிறார். கணவன் எந்த சூழ்நிலையும் விட்டு போகாதீங்க சொன்னதுனால தன் தந்தை இறந்த செய்தி அவங்க சக தோழிகள் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா இறந்துட்டாங்கல்ல, நீங்க இன்னும் மௌத்துக்கே வரலையே அப்படின்னு கேட்குறாங்க.
அவங்க இந்த கணவன் சொல்ல மதிச்சு நடக்கணும் அப்படின்றதுக்காக எப்படி இதை முடிவெடுக்கணும் அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. அமைதி காத்து வர்றாங்க. அடுத்த தோழிகள் வராங்க, இன்னும் காலையில மூத்தா போனாங்க, அத்தான் நீங்க இன்னும் வந்து பார்க்கவே இல்லையே. ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது அவங்க மனசு ஒரு கவலையாகவும் இருக்குது. கணவன் சொல்ல மதிச்சு நடக்கணும், அதான் மார்க்கம். இப்போ ரசூல்டாட்ட அந்த பெண்மணிகள் விட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி கணவன் சொல்லிட்டு போனாங்க, இந்த விஷயத்துக்கு நான் எப்படி நடந்துக்கணும், நீங்க ரசூல்டாட்ட கேட்டுட்டு வந்து எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லும் பட்சத்துல ரசூல்டாட்ட அவங்க சக தோழிகள் போய் இந்த மாதிரி சம்பவத்தை சொல்றாங்க. தன் கணவன் இப்படி சொல்லிட்டு போனாங்க, இப்போ அத்தா மௌத்தாயிட்டாங்க, எப்படி வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கருத்து கேட்குறாங்க. உங்கள்ட்ட ரசூல் சொல்றாங்க, அவங்க அங்கேயே இருக்கும்படி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. தன் வீட்டிலே இருக்கும்படி சொல்லுங்கள். யார் இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மௌத்து வீட்டுக்கு போறாங்க. ஜனாதாவை பார்த்து சொல்றாங்க, கையை நீட்டி, நீ சொர்க்கவாதி, நீ சொர்க்கவாதி, நீ சொர்க்கவாதி சொல்றாங்க. அங்க உள்ள சபையில் உள்ள அத்தனை பேரும் பாக்குறாங்க. அந்த மௌத்தை பார்த்து சொர்க்கவாதி சொல்றாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளையை அழகான முறையிலே கண்ணியமான முறையிலே சிறப்பாக வளர்த்தீர்கள், அதனால் நீங்கள் சொர்க்கவாதி. நீங்கள் செஞ்ச அமலை கொண்டு அல்ல, உங்கள் வளர்ப்பு மிக சரியா இருந்தது, அதன் அடிப்படையில் சொர்க்கவாதி என்று சொல்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு தன் கணவன் கிட்ட அந்த மதிச்சு நடக்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம விளக்கணும். நமக்கு ஒரு நேரம் பிடிக்காம போகும். சில பேர் சொல்லுவாங்க, இவரோட வாழ்றது பெருசு, இவர் பேச்ச கேட்கறதா அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கருத்து. ஆனா அல்லாஹ்வுத்தால சொல்லிட்டான், பிடிச்சிருக்கு பிடிக்கல, தாய் தந்தை பேச்ச கேளுங்க. ஒரு தந்தை சொல்லுவார், தன் தந்தையை பத்தி பையன் சொல்லுவான், எங்க அப்பாவோட நிலையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியும், அவர் கூட இருக்கிறதே பெரிய விஷயம், அவர் பேச்ச கேட்கணுமா, அவனுடைய பார்வையில நம்ம அப்பா சரியில்லை, இப்படி ஒவ்வொருத்தரும் பார்வையிலேயே ஒவ்வொரு சரியில்லைன்னு தான். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா நம்ம கீழ்ப்படிஞ்சணும். அது நமக்கு சோதனை. பிடிச்ச அப்பாவெல்லாம் கேட்டுட்டே இருப்போமே, அது அல்லாஹ்வோட பேச்சுக்காக இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்காக இல்லை, நமக்கு பிடிச்ச தந்தையா இருக்காரு. ஆனா பிடிக்காத தந்தையா இருந்தாலும் கேட்கணும், பிடிக்காத தாயா இருந்தாலும் கேட்கணும். அதுக்குண்டான பலாபலங்கள் அவங்க அல்லாஹ்விடத்துல பெற்றுக்கொள்வாங்க. ஆக நமக்கு கொடுத்த கட்டளை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி வாழ்ந்துக்கணும். ஆகையால நம்ம கணவனுடைய நலன்கள்ல நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா வருமானம் பத்தாம இருக்கும், அதெல்லாம் அவங்க மதிக்காம இருப்பாங்க. நாம அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் என் கணவர் கைகளில் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடு, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சுன்னு சொன்னா அதன் வழி அவர் மூலமா வந்து நம்ம பெண்களை உழைக்க போறதில்லை. அப்ப ஆண்கள் உழைக்கும் பட்சத்துல நம்மளுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்துல முன்ன வச்சோம்னு சொன்னா மிக சிறந்த முறையில அல்லாஹ்வுடைய கிருபையால நம்மளுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். ஆகிய அல்லாஹ்வுடைய ஜல்ல ஜலால உதவி கொண்டு என் உரையை பேச அனுமதித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமாவத்துக்குரியவனாக எங்களுடைய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சமஸ்தாயுடைய வார்த்தைகளை முன்மொழிவாக விடைபெறுகிறேன். இறைவனை வணங்கி வாழ்வோம், இல்லாதவர்கள் வழங்கி வாழ்வோம், எல்லோரும் இணங்கி வாழ்வோம் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமையுரையாற்றிய இளைஞனுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் எஸ்கி பஷீர் அலி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இவர் பேசவில்லை, கருத்துக்களை நம் இதயத்தில் விதைக்கிறார். இவரது வார்த்தைகள் காதில் விழுவதில்லை, நேராக நெஞ்சில் பாய்கின்றன. சொல்லை ஆயுதமாகவும் கருத்தை கொள்கையாகவும் கொண்டு பேசக்கூடிய சிறந்த பேச்சாளர். இவரது பேச்செல்லாம் சொல்வளம் இருக்கிறது, சிந்தனை வளம் இருக்கிறது, சமூக அக்கறையும் இருக்கிறது. இவரது பேச்சு முடிந்த பிறகும் அவரது வார்த்தைகள் நம் மனதில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தலைப்பில் பெருமானாரை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் முகமதுபுரா பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி முகமது ஷரீப் யூசுஃபி நிசாமி ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم قال رسول الله صلى الله عليه وسلم من أحبني كان معي في الجنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்கும் மிகுந்த கண்ணியத்திற்கும் உரித்தான இன்றைய நிகழ்வின் தலைவர் ஹாஜி எம் சிராஜுத்தீன் சாஹிப் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய பெருமக்களே, இந்நிகழ்வை சீராகவும் சிறப்பாகவும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களது பாசத்திற்குரிய இனிய முஃப்தி சாஹிப் அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித வாழ்வை தெரிந்து கொள்வதற்காக திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பாசத்திற்கு இனிய தாய்மார்களே, உஸ்தாதாக்களே, எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு தஆலா வாழும் காலமெல்லாம் இஸ்லாத்தில் நிலைத்திருக்க நம் எல்லோருக்கும் தௌஃபீகை தந்தருள்வானாக. இவ்வுலகத்தை விட்டு விடைபெறுகின்ற நேரத்தில் ஈமானோடு விடைபெறும் நிகரற்ற நசீபை தந்தருள்வானாக. அருமையானவர்களே, எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பெருமானாரை கொண்டாடுவோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு மகத்தான தலைப்பை ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் தேடி எடுத்து எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில ஏராளமான மனிதர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், அரசியல் தலைவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், ஆன்மீக தலைவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், செல்வ சீமான்கள் கொண்டாடப்படுகிறார்கள், கற்றவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். இப்படி நிறைய மக்கள் கொண்டாடப்படுகிறார்கள். உலகத்திலேயே ஒரு மனிதரை கொண்டாடுவதற்கு 100% தகுதி இருக்கிறது என்றால் அது நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். பெருமானாரை பற்றி பேசுவதே அவர்களை கொண்டாடுவதுதான். உலகத்தில் யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் அவர்கள் காலத்தால் காணாமல் போய்விட்டார்கள். எல்லா காலத்திலேயும் மனித இதயங்களிலே நின்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் இருக்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ரசூலை பற்றி பேசுவதே கொண்டாடுவது, இது விடிய வரைக்கும் பேசும். அவ்வளோ விஷயங்கள் இதற்குள்ள இருக்கிறது. 63 ஆண்டு காலங்களில் உலகம் முடியும் காலம் வரையிலையும் அவர்களை பற்றி பேசுவதற்குள்ள தத்துவங்களை, வாழ்வியல் அம்சங்களை மனித சமூகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான முஸ்லிம்களுடைய உயிருக்கு மேலானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். 1,24,000 நபிமார்களில்
யாருக்கும் வழங்காத தன்னிகரற்ற தனிப்பெரும் சிறப்பை பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த சிறப்புகளில் மகத்தான ஒன்று நமது உயிரை காட்டிலும் பெருமானார் மேலானவர்கள். ரசூல் வேண்டுமா உயிர் வேண்டுமா என்றால் ரசூல் தான் வேண்டும், உயிரை இழக்க தயாராக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மூமீனாகவே ஆகுகிறோம். 200 கோடி முஸ்லிம்களுடைய உயிரைக்கான ஒரு தலைவர் போற்றப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான். இவர்களை பற்றி பேசணுமா பேசக்கூடாதா, இவர்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா என்றால் சொல்லுவதற்கு 100 அல்ல கோடி மடங்கு பெருமானார் தகுதி உடையவர்கள். அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உஹதுடைய போர்க்களம், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்தில் இருக்கிறார்கள். எதிரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழுகிறார்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களை என்னிடமிருந்து தடுத்து தடை செய்யக்கூடியவர் யார் இருக்கிறார், அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹுடைய காதில் விழுகிறது. நபி அவர்களை தனது முதுகுக்கு பின்னாடி ஆக்கி அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு முன்னாடி நின்று கொள்கிறார்கள். எதிரிகள் அம்பால் எரிகிறார்கள், ஈட்டியால் கத்தியால் வாளால் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அத்துணை காயங்களையும் தன்னுடைய நெஞ்சில வாங்கி கொண்டார்கள், உடலிலே வாங்கி கொண்டார்கள். ரசூலின் மீது எந்த ஒரு கஷ்டமும் வந்துடாமல் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டார்கள். 80க்கும் மேற்பட்ட காயங்களை பெற்று சரிகிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, உங்க உயிரை காட்டிலும் பெருமானார் உங்களிடத்தில மேலானவராக இருக்கணும் அல்லாஹ் சொன்னதை அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு செய்து காட்டினார்கள். என் உயிர் பெருசா? அவர் யோசிக்கவில்லை, எனக்கு மனைவி இருக்கிறார்கள், எனக்கு மக்கள் இருக்கிறார்கள், நான் இன்னும் கொஞ்ச காலம் வாழணும், உலக சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக தன் இன்னுயிரை அர்ப்பணம் செய்தார்கள், சொர்க்கவாதியாக மாறிட்டார்கள். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் உயிரை விட ஏன் மேலானவர்கள் என்றால் அவர்களின் மூலமாகத்தான் நமக்கு அல்லாஹ்வே தெரியும். நம்மளை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹுவை முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கொண்டுதான் நாம் அறிந்து கொண்டோம். பரம்பொருளை படைத்தவனை, உயிர் கொடுத்தவனை, உடல் கொடுத்தவனை, உணவு கொடுத்து கொண்டே இருப்பவனை, நம்மளை காத்து வளர்த்து கொண்டிருப்பவனை நமக்கு அறிமுகம் செய்து வைத்த தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு தலைவர் யார் உலகத்தில் நமக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகரான தலைவர் உலகத்தில் பிறக்கவில்லை, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள். எனவே என் உயிரை காண அவர்கள் மேலானவர்கள். அல்லாஹ்வே சொல்லுகிறான், உன் உயிரை காட்டிலும் என்னுடைய ஹபீபை நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஏன் பெருமானாரை பற்றி நாம் பாராட்ட வேண்டும், அவர்களை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும், எனது வாழ்வும் உங்களுக்கு கைரானது, எனது மரணமும் உங்களுக்கு கைரானது என்று சொன்னான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களின் வாழ்வு எங்களுக்கு கைரானது, உங்களை பார்க்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் பேரழகை பார்க்கிறோம், பெருமானாரை போன்ற ஒரு அழகு வதனத்தை அல்லாஹ் படைக்கவே இல்லை,
அவர்களின் அழகுதான் சூரியன், அவர்களின் அழகுதான் சந்திரன், அவர்களின் அழகுதான் நட்சத்திரங்கள், அவர்களின் அழகுதான் கடல், அவர்களின் அழகுதான் நதிகள், அவர்களின் அழகுதான் மலர்கள், அவர்களின் அழகுதான் பிரபஞ்சமும் அருமையும். அப்பேற்பட்ட அழகுக்கு சொந்தமானவர்கள் உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மா சொல்கிறார்கள், மிஸ்ர் நாட்டு பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகை பார்த்து மெய்மறந்து பெண்களின் கைகளை அறுத்து கொண்டார்கள். எனவே நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் அழகை கண்டிருப்பார்களே ஆனால் தங்களின் இதயத்தையே அறுத்திருப்பார்கள் என்று சொன்னார். மிகைப்படுத்தி சொல்லவில்லை, உண்மையையே சொன்னார்கள். அன்னையம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவ்வளவு அழகுக்கு சொந்தமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறதுல சுகம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானாரின் முகத்தை காண எனக்கு ஆக பிடித்தமான ஒன்று பிரபஞ்சத்திலே இல்லை என்று சொல்கிறார். ரசூலை சஹாபாக்கள் பார்த்து கொண்டே ரசித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுல சுகம், அவங்க பேச்ச கேட்கறதுல சுகம், அவங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுல சுகம். இந்த எல்லா சுகத்தையும் கண்ட சஹாபாக்கள், உங்கள் வாழ்வு எங்களுக்கு ஹைரானது நாயகமே, உங்கள் பிரிவு எப்படி எங்களுக்கு ஹைராகும் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பு தோழர்களே, நான் உங்களை விட்டு பிரிந்து விட்டால் என் மண்ணறையில் நான் அடங்கி இருக்கும் ரவுலாவில் வாரத்திற்கு 2 முறை, திங்கள்கிழமை வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாள் உங்களுடைய நன்மை தீமையின் ஏடு எனக்கு காட்டப்படும். அதில் யாருடைய பதிவேட்டில் நன்மைகள் அதிகமாக இருக்குமோ நான் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வேன், அவர்களுக்காக வேண்டி ரப்பை புகழுவேன். ஹமீதல்லாஹ், நான் அல்லாஹுவை புகழுவேன், அவருக்காக வேண்டி துஆ செய்வேன். இன்னும் நிறைய நல்ல அமல் செய்யட்டும் துஆ செய்வேன். யாருடைய பதிவேட்டில் தீமைகள் அதிகமாக இருக்கிறதோ நான் அவருக்காக வேண்டி அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, 1,24,000 நபிமார்கள் சொல்லாத ஒரு தகவலை நபி சொல்கிறார்கள். எந்த நபி இப்படி சொல்லல அவங்க உம்மத்தை பார்த்து, நான் மௌத்தா போனதற்கு பிறகு நீங்க நன்மை செஞ்சா நான் உங்களுக்கு துஆ செய்வேன், நீங்க தீமை செஞ்சா உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட தேடுவேன்னு சொல்லல. அப்ப வாரத்துக்கு 2 நாள் கோடிக்கணக்கான மனிதர்களுடைய பதிவேடை ஒரு மனிதனால் பார்க்க முடியுமா? படிக்க முடியுமா? துஆ செய்ய முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிப்பட்ட முறையில துஆ செய்யும். உங்களுக்கும் துஆ செய்யணும், எனக்கும் துஆ செய்யும். ரசூலுல்லாஹ் யார்? நான் ஏன் அவர்களை கொண்டாட வேண்டும் என்பதற்கு நாம் இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே கொண்டாடுவதற்கு பெருமானார் ஏக பொருத்தமானவர்கள். இப்ப ஒரு குத்து மதிப்பா சொல்றேன், ஒரு 500 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றோம்னு வச்சுங்க. அதுல முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாமே நபியுடைய உம்மத்தினர்கள் தான். இப்ப எல்லாருடைய பதிவேடும் தான் பெருமானார்கிட்ட காட்டப்படுகிறது. நபி பார்க்கிறார்கள். அது எப்படி பார்க்கிறார்கள்? எப்படி எல்லாத்துக்கும் துஆ செய்கிறார்கள்? சொர்க்கத்தை பார்த்திருக்கீங்களா? இல்ல. இருக்குன்னு நம்புறோமா? நரகத்தை பார்த்திருக்கீங்களா? நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. நரகம் இருக்குதுன்னு நம்புறோமா? அல்லாஹ்வை பார்த்திருக்கீங்களா? நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறோம். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நம்புறோமா? இதெல்லாம் ஈமான் சம்பந்தப்பட்டது. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுக்கு தனிப்பட்ட வலிமையை, சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில்
எத்துணை கோடிக்கணக்கான மரங்கள் இருக்கிறது, அந்த மரங்களில் இலைகள் இருக்கிறது, அந்த இலைகளில் எவைகள் தளிர்கிறது எவைகள் உதிர்கிறது எல்லாம் ரப்புக்கு தெரியும். அந்த ரப்பின் ஹலீஃபா தான், அந்த ரப்பின் ஹபீபு தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்களுக்கு ரப்பு தன்னாற்றலை கொடுத்து அதை பார்க்க சொல்லி, தன்னுடைய சக்தியை வல்லமையை பெருமானாருக்கு கொடுத்திருக்கிறான். அவர்கள் பார்க்கிறார்கள். இப்ப நம்ம யோசிக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் வாரத்துக்கு 2 தடவை என்னுடைய ஏடு காட்டப்படுது. அப்ப நான் இன்னாருடைய மகன் இன்னாரு இவ்வளவு நல்ல அமல் செஞ்சிருக்கிறாங்க என்று ரசூலுக்கு முன்னாடி நம்ம பேர் சொல்லி காட்டப்பட்டு நம்முடைய பதிவேட்டில் நன்மை அதிகமா இருந்த ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லல, நன்மை செஞ்சவன் ஏற முட்டி இங்க கொண்டாந்து வைங்க, அயோக்கிய பையன் முள்ள மாதிரி பையெல்லாம் இந்த பக்கம் விட்டுறக்கூடாது, அந்த பயிரை லிஸ்டே விட்டு வரக்கூடாது சொல்லவே இல்லை. ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வை நம்ம கொண்டாடணும். எங்க அத்தா என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்களோ, என் உம்மா என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்களோ, என்ன யாரும் அடிக்க பொறுத்து கொள்ள மாட்டாங்க, அவங்க அடிப்பாங்க. ஏமா நீ மட்டும் உன் மகன் அடிக்கிறீங்க, நாங்க அடிக்க கூடாது. நான் பெத்தவடா, நான் அடிப்பேன், அவனை திட்டுவேன், நீ யாரு என் பிள்ளை அடிக்கிறதுக்கு? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் 70 தாய்களை இருக்கிறதையாளன், ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அல்லாஹுவின் அந்த சிஃபத்தை தன்னிலே கொண்டவர்கள். அதனால நம்முடைய பார்வையில் இருந்து அவர்கள் மறைந்திருந்தாலும் வாரத்துக்கு 2 முறை என்னுடைய பாவப்பட்ட ஏடுகளை, பாவங்கள் நிறைந்த ஏடுகளை கண்கொண்டு ரஹ்மத்துல்லில் ஆலமீன் பார்க்கிறார். பார்த்துட்டு எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ் இவனுக்கு ஹிதாயத்தை கொடு, இவருக்கு நன்மை செய்யும் நல்வாய்ப்பை கொடு என்று ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி பிரார்த்திக்கிறார்கள். மறைஞ்சிட்டார்களா வாழுகிறார்களா சொல்லுங்க? வாரத்துக்கு 2 முறை பார்க்கிறார்களே, அத்தனை பேர்களுடைய ஏடுகளையும் பார்க்கிறார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோடு வாழ்கிறார்களா இல்லையா? வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களோட இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சூரா ஹுஜராத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களோட இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பெருமானார் எங்களது பார்வைக்கு மறைந்திருந்தாலும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நபியை எங்களுக்கான எங்க அத்தா துவா செய்வாங்கன்னு சொல்லலையே, எங்க உம்மா துவா செய்வாங்க, ஹயாத்தா இருந்தா துவா செய்வாங்க, நாமளும் அவங்கள மறந்துட்டோம். நம்முடைய நிலை என்னன்னு தெரியல நமக்கு, ஆனா ரசூலுடைய நிலை நமக்கு தெரிகிறது. அவர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். இந்த பெருமானாரை கொண்டாடும், இவங்களை பத்தி இந்த உலகத்துக்கு சொல்லணும், இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு மூமியினுடைய இதயத்தில் இது எழுதப்பட வேண்டும். என்னை வாரத்திற்கு 2 முறை மறக்காமல் பெருமானார் என் ஹக்கில துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவங்களை எப்படி நினைக்கணும், அவங்களை எப்படி நான் மதிக்கணும், அவர்கள் மேல எவ்வளவு நான் நேசம் கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷர் மைதானத்தில் கோடான கோடி மனிதர்கள் கூடி நிற்கக்கூடிய அந்த பிரமாண்டமான மனித கூட்டத்தில் உங்களை எங்க நாயகமே நான் தேடுவேன், உங்களை நான் எங்க தேடுவேன் நாயகமே, உங்களை பார்க்காம என் ரூஹு அமைதி அடையாத நாயகமே, உங்களை எப்படி தேடுவேன், எங்க தேடுவேன் நாயகமே, சொல்லுங்க நாயகம், அந்த இடத்துல வந்து பார்க்கிறேன் உங்களைன்னு சொல்லுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மேல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அன்பு. ரலியல்லாஹு அன்பு அப்படி கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸே, என்னை மஹ்ஷர்ல 3 இடத்திலே தேடுங்கள். ஒன்று சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கிட்ட வந்து தேடுங்க,
என் உம்மத்தினர்கள் இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அது முடியை விட சன்னமானது, கத்தியை விட கூர்மையானது. 1500 மைல் தொலைவு தூரம் உள்ளது. 500 மைல் ஏத்தமாகவும் 500 மைல் சமமாகவும் 500 மைல் இறக்கமாகவும் இப்படி அல்லாஹ் அந்த பாலத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான். முடியை விட சன்னமானது, கத்தியை விட கூர்மையானது. அதுல நடக்க முடியுமா? மனித அறிவுக்கு இது ஒத்து வரல. ரசூல் சொல்கிறார்கள், அந்த பாலத்தில் எல்லாரும் கடந்தே ஆகணும் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் சிராத்துக்கிட்ட நிற்பேன், என் உம்மத்தில யாரு அதுல தவறி நரகத்துல விழுந்து, நரகத்துக்கு மேல போடப்பட்டிருக்கிற பாலம், என் உம்மத்தில யாரு அதுல தடுமாறி விழுந்துடக்கூடாது, நான் துடிச்சுக்கிட்டு நிற்பேன். யாராவது அப்படி சருகிற மாதிரி தெரிஞ்சா அவர்களை காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக நீ அவனை நின்றுகிட்டு இருப்பேன். அனசே, நீ அங்க வந்து என்னைய பாரு, ரசூலுல்லாஹ் ஏன் கொண்டாடணும்? நீங்க சொல்லுங்க, நான் நரகத்துல இருந்தா அவங்களுக்கு என்ன? நான் என்ன அவங்களுக்கு கோடி சொத்தை எழுதி வச்சுட்டேன்னா? அபூபக்கர் நான் இந்த மாதிரி மகளை கட்டி கொடுத்துட்டேன்னா? அவங்களுக்காக என் உயிரை அர்ப்பணிச்சுட்டேன்னா? நான் நரகத்தில் விழுகிறதுனால அவர்களுக்கு என்ன நஷ்டம்? அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, சொல்றாங்க, நாம பதறி போய் நிப்ப, யாரு உம்மத்துல யாரும் தவறி விழுந்துடக்கூடாது. அங்க நின்றுகிட்டே இருப்பேன். என் மனசு துடியா துடிக்கும். இந்த நன்மை தீமை எடுக்கப்படுகிற மீசான்ல அங்க ஓடியாருவேன். அங்க என் உம்மத்தினர்களுடைய நன்மை தீமை எடை போடப்பட்டப்படும். 99 ஏடுகள், நம்முடைய வாழ்நாள் முழுக்க செய்த நன்மை தீமைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏடு. அதுக்கு பேரு தான் அமால் நாமா. மா யல்ஃபுது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் எந்த ஒரு வார்த்தையையும் ஒளிவதில்லை, ரகீப் அதீத் என்ற அம்மலக்குகள் அதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்வார். நம்ம என்ன செஞ்சாலும் எழுதி வச்சிருப்பாங்க. இது இந்த ஏடு குவிக்கப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மீசானுக்கு பக்கத்துல ஓடி வருவேன். என்னுடைய உம்மத்தில யாராவது ஒரு மனிதனுடைய பாவம் அதிகமாகி நன்மை குறைஞ்சு அவன் நரகத்துக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்வேன். அதுக்காக நான் மீசானுக்கிட்ட வந்து நிற்பேன். மத்தா சொன்னாரா, உன் நன்மை தீமை நீக்கப்படுகிற இடத்தில் நான் வந்து நிற்பதா? நம்ம அம்மா சொன்னாங்களா, நாங்க வந்து நிற்பேன்னு சொன்னாங்களா? கொண்டாடப்படுவதற்கு இந்த உலகத்திலேயே 1000 தகுதி உடையவர்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஏனென்றால் நான் ஒரு நன்மையில் குறைப்பட்டு, ஒரு சுப்ஹான் அல்லாஹ்வுடைய நன்மை குறைவாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போக முடியாது, யாருக்கும் வாங்க முடியாது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி என்று குர்ஆன் சொல்கிறது. பெற்ற தாய் ஓடி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உற்ற நண்பன் ஓடி விடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கட்டிய மனைவி ஓடி விடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லோரும் எல்லாரையும் பார்த்து விரைந்து விடுகின்ற அந்த காலகட்டத்தில் எனக்காக மீசானுக்கு அருகாமையில் நின்று கண்ணீர் வடித்து நான் விமோசனம் பெற வேண்டும் என்று துடிக்கும் ஒரே உள்ளம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அவங்கள கொண்டாடணுமா வேண்டாமா? நான் உயிர் இருக்கிற வரைக்கும், ஏதாவது ஒருத்தர் கல்யாண நேரத்துல கஷ்டத்துல ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தோம், நாளைக்கு கல்யாணத்தை எப்படி நடத்துறது? 2 பவுன் நகை இல்லையே, நகை இல்லைன்னா சம்பந்தக்காரன் கல்யாணத்தை நிறுத்திடுவான். 1 கிராம் குறையக்கூடாது, கல்யாணம் நடக்காது அப்படின்னு அன்னைக்கே பரிசம் போடுற அன்னைக்கு அந்த ஆள் கராரா சொல்லிட்டு போயிட்டானே, 2 பவுன் இல்லையே. அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சு கடனா தான் கொடுத்தாங்க, உங்களுக்கு எப்ப சூழ்நிலை இருக்கு அப்ப திருப்பி தாங்க, உள்ள காரியத்தை நல்லா நடத்துங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவரை பார்த்து நம்ம சொல்லுவோம், இந்தாங்க உங்களை அப்துல் காதரா பார்க்கலங்க,
அல்லாவே உங்க உருவத்துல வந்திருக்கான்னு பாக்குறேங்க. உங்களை என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேங்க. என் தோலை கிழிச்சு செருப்பா தச்சு போட்டாலும் இந்த உபகாரத்துக்கு ஈடாகாது. சொல்றமா இல்லையா? ஒரு 2 பவுன் நகை இக்கட்டான நேரத்தில் நமக்கு கொடுத்து, கடனாக கொடுத்து, அது பெரிய விஷயம்தான். கொடுத்தவரை பார்த்து நாம் சொல்லுகிறோம், அல்லாஹ்வுடைய உருவத்தில் வந்திருக்கான்னு பார்க்கிறேன். மீசான்ல என்னுடைய நன்மையின் தட்டு அது கனமில்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி துடித்து நிற்கக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த உள்ளம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொன்னாங்க, அனஸே இந்த மீசான்ட்ட வந்து பாரு, நான் அங்க நிப்பேன் சொன்னாங்க. 3ஆவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில் அடியார்களுடைய நன்மை தீமை 7 அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த இடத்தில், அம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய வலக்கரத்தில் அவர்களுடைய 7 வழங்கப்பட்டு விடுகிறதோ, ஃபயகூலு ஹாஉம் இக்ரஉ கிதாபி, அவர் சொல்லுவாராம், இங்க வாங்களேன், இந்த ஏட்ட பாருங்களேன், இத படிங்களேன், இது எனக்கு கிடைக்கும் நான் நினைச்சிருந்தேன் உலகத்துல, எனக்கு வலது கையில கிடைச்சிருச்சு. வலது கையில வாங்கினவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைத்தனி லமூத்த கிதாபியா, இடது கரத்தில் கொடுக்கப்பட்டவன் சொல்லுவாங்க, எனக்கு ஏற்பட்ட நாசமே, லமூத்த கிதாபியா, இந்த நன்மை தீமையின் 7 எனக்கு கொடுக்கப்பட்டிருக்காமல் இருந்திருக்கணுமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, இந்த கேள்வி கணக்கு என்னன்னு தெரியாம இருந்திருக்கணுமே நானு. யாலைத்தா கானத்தில் காலியா, உலக வாழ்க்கையே நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எவ்வளவு நகை வச்சிருந்தேன், எவ்வளவு பெரிய வீடு வச்சிருந்தேன், என்னுடைய உலக வாழ்க்கையே அலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு, இப்ப நரகத்துக்கு போறேன்னு கதறுவான். இந்த நன்மை தீமை 7 கொடுக்கப்படுகிற இடத்துல நான் நிற்பேன். இடது கைக்கு போகிற ஏட்ட வலது கைக்கு மாத்தி விடுறதுக்காக வேண்டி நான் துடிச்சிட்டு நிற்பேன். அனசே, நீ அங்க வந்து என்னைய பாரு. ஒட்டுமொத்த மஹ்ஷரில் எல்லா மனிதர்களும் யா நஃப்சி யா நஃப்சி, என் நிலை என்னாச்சு, என் நிலை என்னாச்சு என்று நபிமார்கள் தொடுத்து, வலிமார்கள் தொடுத்து, சகல மனிதர்களும் தான் எப்படி ஈரேற்றம் அடைவோம் என்று ஏங்கி தவிக்கின்ற அந்த காலகட்டத்தில் எங்களின் நலனுக்காக வேண்டிய ஒரு உயிர் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களை கொண்டாட வேண்டாமா? ஏடு கிடைக்கிறதுக்காக நீ அருகாமையில் நின்று போராடுகின்ற அந்த போராடியை நான் கொண்டாட வேண்டாமா? அவர்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டாமா? அவர்களுக்கு நான் அர்ப்பணமாக வேண்டாமா? என் அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மக்கள் எல்லாம் பாவத்தில் சிக்கியவர்கள், நன்மை குறைந்தவர்கள் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஓடுவார்கள். நீங்க அவ்வளவு பஷர், நீங்க முதல் மனிதர், நீங்க அல்லாஹ்வின் பொற்கரத்தால் படைக்கப்பட்டவர்கள், நாங்க தப்பு செஞ்சுட்டோம், நீங்க அல்லாஹ்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நானே ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், வாப்பா, அல்லாஹ் அந்த பழத்தை திங்க வேணாம், நான் திண்டு விட்டேன், அதுக்கு அல்லாஹ் என்னை என்ன சொல்லுவான்னு தெரியல, நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து போங்க. அம்மா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேற ஒரு நபியை சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு நபியாக சொல்லுவாங்க. கடைசியில ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி விடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட போங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட போங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட மக்கள்லாம் கூட்டமா போவாங்க. போய் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சு மாட்டி இருக்கிற நாயகமே,
நாங்க நரகம் போகாம சொர்க்கம் போகணும் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி. புகாரில் ஷரீஃபில் ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்கிறது. நபி அவர்கள் சஜிதாவில் விழுந்துருவார்கள். சஜிதாவில் விழுந்து அழுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மது இர்ஃபா ரஸக், உங்க தலையை உயர்த்துங்க, நீங்க சிபாரிசு செய்யுங்க, உங்க சிபாரிசை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் சொல்லுங்க. மறுமையில நாம் சொர்க்கம் போறதுக்காக அல்லாஹுவின் சன்னிதானத்தில் தலை வைத்து சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற பாச நபி முஹம்மது ரசூலுல்லாஹா இல்லையா? அவங்கள பத்தி நாம் இந்த முபாரக்கான விழாவில் கொண்டாடணுமா இல்லையா? கொண்டாடுறதுக்கு இவர்களை விட தகுதி யாருக்கு இருக்கிறது? இவர்களை விட தகுதி யாருக்கு? என் அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, முக்காவாசி பேரை நரகத்திலிருந்து பெருமானார் வெளியில கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் விழுந்து அழுவாங்க. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى, அது விரைவில் உங்களுடைய ரப்பு உங்களை திருப்திப்படுத்தி வைப்பான், உங்களை சந்தோஷப்படுத்துவான், உங்களை வருத்தப்பட வைக்க மாட்டான்னு அல்லாஹ் சொன்னது. அல்லாட்ட ரசூல்லா சொன்னது, அல்லாஹ் என்ன நீ சந்தோஷப்படுத்துறேன்னு சொன்னே, அல்லாஹ் என் உம்மத்து நரகத்தில் இருக்கும்போது நான் எப்படி அல்லாஹ் சந்தோஷப்படுறதுன்னு அல்லாஹ் சொல்லுவான். நான் மலக்குகள்கிட்ட, யாருடைய கல்வில் அணு அளவுக்கு ஈமான் இருந்ததோ அந்த எல்லாரையும் வெளியில கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். நரகத்தில் இருக்கக்கூடிய அணு அளவு ஈமான் உள்ளவர்களை நரகத்திலிருந்து வெளியில கொண்டு வாங்க. காஃபிர்கள் சொல்லுவாங்களா, ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், காஃபிர்கள் ஒரு முஸ்லிமா இருந்திருக்க கூடாதா? இந்த பயிர்களெல்லாம் தப்பிச்சு போறாங்களே, இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்களே, அனுப்புறமான அளவு ஈமான் உள்ளவர்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் ஷஃபாஅத்தால் பரிந்துரையால் நரகத்திலிருந்து மீட்டெடுக்கிறார்கள். எல்லா நபியும் கைவிரித்த காலத்தில் காத்தமுல் அம்பியா நம்மளை அரவணைத்து சொர்க்கத்திற்கு இழுத்து போகிறார்கள் என்றால் அந்த நபியை மறக்கலாமா? அந்த நபியுடைய சுன்னத்தை உதாசீனப்படுத்தலாமா? அவர்களை மறந்து வாழ்ந்த குடிக்க தண்ணி கிடைக்குமா நமக்கு? யோசித்து பாருங்க. இவர்களை பேச வேண்டும், இந்த நபியை பற்றி பேச வேண்டும். நபியே, உங்களுக்காக உங்களுடைய புகழை உயர்த்தி வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்ற. உங்களுக்காக எந்த நபியை பார்த்து அல்லாஹ் அப்படி சொல்லல. 124,000 நபிமார்களில் கலீலுல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர், அவங்கள பத்தி கூட அல்லாஹ் அப்படி சொல்லல. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்காக உங்க புகழை நான் உயர்த்திட்டேன் சொல்லுவார். ஒரு நாளைக்கு ஏறத்தாழ ஒரு 50,000 அல்லது 5 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. முழு உலகத்திலேயே ஒரு 5 லட்சம் பள்ளிவாசல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 5 லட்சம் பள்ளிவாசல்களில் பாங்கு சொல்லப்படுகிறது. இந்த பாங்கில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய பேர். பூமி உருண்டையானது. 24 மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் ஒரு மாமனிதரின் பெயர் இந்த உலகத்தில் உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹ்வே இவ்வளவு கொண்டாடுவான், அல்லாஹ்வே இவ்வளவு ரசூலுல்லாஹ்வை கொண்டாடுகிறான். என் ஹபீபின் பெயர் சொல்லப்படாத ஒரு வினாடி இந்த உலகத்தில் நகரக்கூடாது என்று அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான். காமத்துல சொல்றோம், தொழுகையில அத்தஹியாத்துல சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னது. அதை நம்ம தொழுகைக்குள்ள சொல்லுகிறோம். முன்னாடி இருக்கிறவருக்கு தான் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். தொழுகையில சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபி உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும்.
சுபஹானல்லாஹ், என் ஹபீப் எனக்கு தொழுகைக்குள்ளே வந்து போகிறார்கள். என் ரப்பை மட்டுமே நினைக்கும் ஒரு வணக்கத்திற்குள் அந்த ஏந்தனரையும் சேர்த்து நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் போற்றி புகழுகிறான். ரப்பு சுபஹானஹு தஆலா வணக்கத்திற்குள்ளும் என் ஹபீபை நீ கொண்டாடணும். ஸலாம் அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று தொழுகைக்குள்ளும் பாராட்ட வேண்டும் என்று ரப்பு சுப்ஹானஹு தஆலா நமக்கு கற்று தந்திருக்கிறான். சங்கமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவங்க யாருக்கு, ஒவ்வொரு மனிதரை குறித்தும் கவலை கொண்டவர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் அழுதார்கள். இரவெல்லாம் அழுது கொண்டே இருந்தார்கள். தண்ணீர் தாடியின் வழியாக வழிந்தோடி கொண்டு பாக்கியமான நெஞ்சை நனைத்து கொண்டிருந்தது. சஜிதா செய்கிற இடமெல்லாம் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. தன் ஹபீபின் அழுகையை பார்த்து அல்லாஹ் ஜிப்ரீல அனுப்புனார். ஜிப்ரீல போய் ஹபீப்ட போய் என் சலாத்தை சொல்லுங்க, அவங்க ஏன் அழுகிறாங்கன்னு கேட்டுட்டு வாங்கன்னு அல்லாஹ் அனுப்பி வச்சான். அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, சலாம் சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், நீங்க ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்தை நினைச்சு அழுகிறேன்னு சொன்னாங்க. அவங்க உம்மத்துல நம்ம இருக்கிறோமா இல்லையா? நம்ம அவங்க உம்மத்து தானே. நம்ம அவங்களுக்கு என்ன கைமாறு செஞ்சோம்? என்ன நம்ம சொத்தை எழுதி வச்சுட்டோம்? அப்போ நான் என்ன மாதிரி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோமா? எல்லா சொத்தையும் செலவு பண்ணிட்டு கை சட்டையில கிழிஞ்ச இடத்துல கருவேல முள்ள குத்தி, கையில கிழிஞ்ச இடத்துல தைக்கிறதுக்கு வழி இல்லாம கருவேல முள்ள குத்திக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வறுமையை பொருந்திக்கிட்டாரான்னு அல்லாஹ் கேட்டுட்டு வர சொன்னான். அப்பதான் ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல பாக்குறாங்க. அவரும் கருவேல முள்ளு குத்தி சட்டை போட்டிருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல் என்ன கோலம், என்ன கோலம், உங்க நண்பரை பாருங்க, அவருடைய யூனிஃபார்ம் தான் இன்னைக்கு 7 வானத்தில் இருக்கிற மலக்குகளுக்கு அல்லாஹ் போட சொல்லியிருக்கான். அபூபக்கர் நாயகத்தை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டுருக்கான், இந்த நிலையை பொருந்திக்கிட்டீங்களான்னு கேட்டு விட்டுருக்கான். சித்திகுல் அக்பர் அழுதாங்க. இந்த அபு குபாபாவுடைய மகனுக்கு என்ன நாசம் வந்தது, இதை பொருந்தி கொள்ளாமல் இருக்க ரலித்து ரப்பி, என் அப்ப நான் பொருந்திக்கிட்டேன், என் அப்ப நான் பொருந்திக்கிட்டேன்னு சொல்லி அழுதார்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு செல்வத்தை ரசூலுல்லாஹ் பண்ணி செலவு செஞ்ச சீமானவர். அந்த மாதிரி நம்ம ஏதாவது செலவு பண்ணிட்டோமா? முன்னாடியாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி திங்கக்கிழமை ராத்திரி உங்களுக்கு சாப்பாடாக்கி ஏழை மிஸ்கின்களுக்கு கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் பேர்ல சாப்பாடாக்கி அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை கொடுப்பான். இப்ப எல்லாம் யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. அவங்க எல்லாம் நியத்து பண்ணி சாப்பிடலாம். ரசூலுல்லாஹ் காட்டி நானே சாப்பிடுறேன், ரசூலுல்லாஹ் காண்டி நானும் பொண்டாட்டி புருஷ பிள்ளைங்க எல்லாம் நாங்களா சாப்பிட்டுக்கிறோம். நாம் பெருமானாருக்காக எந்த கைமாறும் செய்யவில்லை. ஒரு நாள் ஒரு பொழுது இரவில் பெருமானாரை நினைத்து கண்ணீர் வடித்த அகைவாழ்வில் வரலாறு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் அழுதார்கள். நீங்க யாரை பத்தி கவலைப்படுறீங்க என்று ஜிப்ரீல் கேட்டாங்க. அல்லாஹ் கேட்க சொன்னான், நான் முஃமின்களை பத்தி தான் கவலைப்படுறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நீண்ட ஹதீஸ். நான் விஷயத்துக்கு வருகிறேன். நம்மை எண்ணி இரவெல்லாம் கண்ணீர் வடித்த பெருமானார் அவர்களை கொண்டாடணுமா வேணும்? அந்த நபியை நினைக்கணுமா நினைக்க கூடாது? செங்கமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இரண்டாவதாக ஒன்னு ரசூலை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். அவங்க நற்குணத்தை பற்றி, அவங்க தியாகத்தை பற்றி, அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி, அவங்களுடைய உன்னதமான பேச்சுக்களை பற்றி. பெருமானாருடைய பேச்சு
பாக்கியமான பேச்சு. உத்தீத்து ஜவாமிஅல் கலீம், கோடான கோடி கருத்துக்கள் உள்ளடங்கிய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னான். எந்த நபிக்கும் அல்லாஹ் அப்படி கொடுக்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அப்படி கொடுத்தான். ரசூலை பத்தி பேசிட்டே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ரசூலை நேசிக்க வேண்டும், ரசூலை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் நீங்கள் நேசிக்கவில்லை என்றால், உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய மனைவியை விட, உங்களுடைய மக்களை விட, உங்களின் சொத்து சுகத்தை விட, உங்களுடைய வியாபாரத்தை விட, குலிங்கான ஆபாவுக்கும்ங்கிற வசனத்தில் சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் பேசுகிறார். ஃபதரப்பசு, அல்லாஹ்வின் தண்டனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலை நேசிக்கணும். யாரை காட்டிலும், பெற்றவங்களை காட்டிலும் ரசூலை நேசிக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்கின்ற பொழுது, அது சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாலிபர். இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்கம் ரலியல்லாஹு வீட்டுல மறைஞ்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்திருந்து இஸ்லாத்தை போதித்து கொண்டிருந்தார்கள். அப்ப வந்து ரசூலை சந்திச்சு கலிமா சொல்லிடுறாங்க. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை மறைச்சு வச்சிருந்தாங்க, வீட்டுக்கு தெரியாது, அவங்க அம்மாவுக்கு தெரியாது. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இந்த செயல்பாடுகள்ல சின்ன மாற்றங்கள் தென்பட்டுச்சு. அம்மாவுக்கு தெரியும், நடைய பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. நில்லு, என்ன ஒரு மாதிரி நெளியிற அப்படின்றான். தாய் கண்ணு இருக்குல்ல, அது எக்ஸ்ரே இல்ல, ஸ்கேன் அது. ஆமா, முழிக்கிற முள்ளியே சரியில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றவங்களுக்கு தெரியும், கருவிலிருந்து சுமந்தவர் இவனை உருவமாக பார்க்கிற பொழுது அவன் யார் என்று எடை போடுகின்ற அனாதியான ஆற்றலை தாய்மைக்கு தந்திருக்கிறான் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அம்மா பார்த்தாங்க. சில பேர் வந்து சொன்னாங்க, உன் மயம் மதம் மாறிட்டான், உனக்கு விஷயமெல்லாம் தெரியுமா? போட்டு கொடுக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? நல்லா ஒரு குடும்பம் நல்லா இருந்தா சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது, எதையாவது பத்த வச்சுட்டு போயிடுவான். வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் சாத கூப்பிட்டாங்க. சாத், இங்க வா, நீ மதம் மாறிட்டியா? சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஏற்றிருக்கும் மார்க்கம் சத்தியமானதாக இருந்தாலுமா? அவங்க கேட்கிறாங்க, நீ மதம் மாறிட்டியான்னு. மதம் மாறிட்டேன்னு சொல்லல, நான் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் சத்தியமானதாக இருந்தாலுமா அதை விட்டு நான் வெளியில வரணும். நீ அதை விட்டு வெளியில வந்துரு. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்க்க கூடாது, அந்த மார்க்கத்திலிருந்து நீ வெளியில வந்துடணும். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அம்மா என்ன கேட்கல. அம்மா சத்தியம் பண்ணாங்க, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், நான் தண்ணி குடிக்க மாட்டேன், நான் பருக்க மாட்டேன். சத்தியம் பண்ணிட்டான். அரபுகள் சத்தியம் பண்ணா அதை நிறைவேற்றுவாங்க. ஒரு நாள் ஆச்சு, அம்மா சாப்பிடல. சாத் ரலியல்லாஹு அன்ஹு அம்மா மேல ரொம்ப பாசம். ஒரு நாள் ஆச்சு, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, தூங்கல, அழுத்தமா இருக்காங்க. பொம்பளைங்களுக்கு பிடிவாதம் வந்துருச்சுன்னா இரும்பு கூட நிமித்திடலாம், அவங்கள நிமித்துறது ரொம்ப கஷ்டம். வாமா வாடா பாத்துக்கலாம், மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. வெளிச்சல பேர வா பாத்துக்கிறேன் அப்படின்னு. புருஷனை தான் வழிக்கு கொண்டு வருவார்களே தவிர புருஷ வழிக்கு போனவர்கள் ரொம்ப ரொம்ப ரேர். சிறுந்த அறுக்கிறன் அவனை ஏறு, நிசப்தமா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி ஒரு காரியத்தை சாதிக்கின்ற மகத்தான ஆற்றல் ஒரு படைப்புக்கு இருக்கிறது என்றால் பெண்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த அம்மா ஒரு நாள் சாப்பிடவே இல்லை. போன பிறகு சொன்னா சாப்பிட இல்லை. 2வது நாள் ஆச்சு, சாத் ரலியல்லாஹு அன்ஹு அம்மாவுடைய காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க, அம்மா சாப்பிடுமா, அம்மா சாப்பிடு, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வா, நான் சாப்பிடுறேன். ஒரே பேச்சு தாண்டா, மறு பேச்சு கிடையாது. நீ மார்க்கத்தை விட்டு வெளியில வா, நான் சாப்பாட்டை ஏத்துக்கிறேன். நீ மார்க்க வேணும்னா நான் இதே நிலையில் செத்து போயிடுவேன். அரபுலகமே தாயை கொண்ட படுவாயினுடைய பேசுதான் சொல்றான். அருமையான தாய்மார்கள்ல 3வது நாள் மயக்க முறுகிறார்கள். தாய் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, தூங்கல. ஒரு நைட்டு தூக்கம் போனாவே பேய் பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த நிலையில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வின் திருச்சபைக்கு ஓடி வருகிறார்கள். யார் ரசூலுல்லாஹ்? எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னா,
அம்மா சாப்பிட மாட்டேங்கிறாங்க நாய், மௌத்தா போயிடுவாங்க போல தெரியுது நாயகமே. ரசூலல்லா, ரசூலா அம்மாவா, அல்லாவா அம்மாவா, இஸ்லாமா அம்மாவா? பிரச்சனை வந்துருச்சு. யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பதுதான் இங்க பிரச்சனை. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே இந்த முறையீட்டை வைத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தான். வஹி வந்துருச்சு. வஇன் ஜாஹதாக லிதுஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துத்திஉஹுமா. உங்களுடைய பெற்றோர்கள் தாங்கள் அறியாத நிலையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு உங்களை நிர்பந்தப்படுத்தினால் அவ்விஷயத்தில் அவர்களுக்கு நீங்க வழிபட வேண்டாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். திருக்குர்ஆன்ல 2 இடத்துல இருக்கு இந்த வசனம். இந்த ஆயத்தை பெருமானார் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ஓதி காட்டினான். ரசூலின் சபையிலிருந்து நேர வீட்டுக்கு வந்தான். வந்து சொன்னாங்க, அம்மா சாப்பிடுங்க அம்மா. நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், இதே நிலையில செத்து போயிடுவலாம். உடனே அரபுலகம் போற உடனே தாயை கொண்ட பாவின்னு சொல்லுவாங்க சொன்னான். சாதுரலியெல்லாம் உட்காந்து கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு எந்திரிச்சு நின்றுட்டான். நின்று சொன்னாங்க ஒரு வார்த்தை, என் அருமை தாயே, உன் தலை முதல் பாதம் வரையிலையும் எத்தனை ரோமங்களை இறைவன் உன் உடலில் கொடுத்திருக்கிறானோ அத்துணை ரோமங்களின் அளவுக்கு உனக்கு உயிரை அல்லாஹ் கொடுத்து அந்த ஒவ்வொரு உயிரையும் இந்த சாதி ஈமானை விட வேண்டும் என்பதற்காக நீ விட்டாலும் சாதி ஈமானை விட மாட்டார், ரசூலுல்லாஹை விட மாட்டார். அம்மாவா ரசூலுல்லாஹ் வரும்போது பெருமானாரையே இதயத்தில் தூக்கி சுமந்தார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அருமையான தாய்மார்கள். அம்மா பார்த்தாங்க, இவனை இந்த சமானாவில மாற்ற முடியாது. சத்தியத்தை முறித்தார்கள், சாப்பிட்டார்கள், தண்ணி குடித்தார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அம்மா சாப்பிட்டாங்க. நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களின் பெற்றோர்களை காண என்னை நேசிக்க வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி. பெற்றோர்களை காண என்னை நேசிக்காத வரையிலையும் நீங்க ஈமான் உள்ளவர்களாக, பூரண ஈமான்தாரிகளாக நீங்கள் ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான தாய்மார்கள், நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உறவுகளுக்குள் நாம் அரஸ்டாகி போய் விடுகிறோம். அம்மா ஒண்ணு சொன்னால் அது ஷரியத்திற்கு முரணாக இருந்தாலும் என்ன செய்யறது, அம்மா சொல்றாங்க என்று நாம் வழிபடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர்கள் தன் தாய் தகப்பனை விட பெருமானாரை அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். பெருமானாருக்காக வேண்டி எதையும் இழக்க தயாராக இருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், மதீனா முனாஃபிக்குகளுடைய தலைவர் உபை இப்னு சலூல், அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தான். இவங்களுடைய தகப்பனார் பெருமானாரை ரொம்ப அவமானப்படுத்தினார். ரசூலுல்லாஹ்வை அவங்கள கொலை செய்யறதுக்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை தீட்டியவர், வஞ்சகர்களுக்கு தலைமையாக நின்றவர். இப்படிப்பட்ட ஆள் அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப கொடூரமா பேசினதை அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களால தாங்க முடியல. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், எங்க அத்தா உங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு நாயகமே, எனக்கு அனுமதி கொடுங்க, அவர் தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலில் வைக்கிறேன். மய ரோஷப்பட்டு டென்ஷன் ஆகி தான் தகப்பனுடைய தலையை எடுத்துக்கொண்டு வந்து உங்க காலில் வைக்கிறேன், உங்களை பேசுறது என்னால பொறுக்க முடியல நாயகமேன்னு சொல்றேன். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் வேணாப்பான், அப்படியெல்லாம் பெத்த தகப்பனை வெட்டக்கூடாது, பெரும் பாவம் அது, அவங்களுடைய ஹிதாயத்துக்கு துவா செய்யணும்னு சொன்னார். ரஹ்மத்துல் ஆலமீன். அருமையானவர்கள, நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானாரை ஒண்ணு சொல்ல பொறுத்துக்கிறாத சஹாபாக்களாக நம்ம நபியை யாராவது குறைத்து பேசினால் அந்த உயிரை கூட நாம் கொடுக்க தயாராக இருக்கணும்.
மிஷ்காத்தில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலின் தர்பாருக்கு அழுது கொண்டே வந்தார்கள். அபூ ஹுரைரா அழுதார்கள், அழுதுகிட்டே வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், என் உம்மா உங்களை திட்டுறாங்க நாயே, என் உம்மா உங்களை திட்டுறாங்க நாயமே, அவங்களுக்கு ஹிதாயத்து நாடி துவா செய்யுங்க. சும்மா சொல்லியிருந்தா பரவாயில்ல, உங்களை திட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளா இருந்தா இன்னும் உங்களை மாத்திட்டுனா அல்லாஹ் அவளுக்கு வாய் விளங்காம ஒரு கோரிக்கை இருக்குன்னு சொல்லு கோபத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியா சொன்னாங்க. அல்லாஹும் மஹதி அபூ ஹுரைரா, 2 கையை தூக்கி துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய அம்மாவுக்கு ஹிதாயத்து கூட அல்லாஹ். நாம் யாரை போற்ற வேண்டும், யாரை போற்றுகின்றோம், யாரை பாராட்ட வேண்டும், யாரை கொண்டாட வேண்டும் என்றால் உலகத்திலேயும் ஒரு மாமனிதர் கொண்டாடப்படுவதற்கு ஏகபோக தகுதி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். கையெழுதி துவா செஞ்சுட்டாங்க. அபூ ஹுரைரா அங்க நிக்கல, எங்க அம்மாவுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருச்சுன்னு 100% நம்பி வீட்டுக்கு ஓடினாங்க. அவங்க அம்மா குளித்து கொண்டிருந்தார்கள். அபா ஹுரைரா ஃபீ மகாமிக், நீ அங்கேயே நில்ல அபூ ஹுரைராண்டான். ஒரு பருவாதான் தூங்குது, உள்ள குளிக்கிறான். குளிச்சு முடிச்சு தலையிலிருந்து தண்ணி சொட்ட சொட்ட அபூ ஹுரைராவுடைய அம்மா வெளியில வந்து தலை நீட்டி சொன்னாங்க, அபூ ஹுரைரா எனக்கு களிமா சொல்லி கொடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெருமானார கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டினாங்க, இப்ப சொல்றாங்க அபூ ஹுரைரா எனக்கு களிமா சொல்லி கொடுன்னு. இதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு களிமா சொல்லி கொடுத்துட்டு மஸ்ஜித் நபவிக்கு ஓடி வந்தாங்க. திருப்பி அழுதுகிட்டே வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், இப்பயே அழுவுற என்ன கேட்டாங்க. சொன்னாங்க, எங்க அம்மா களிமா சொல்லிட்டாங்க நாய், எங்க அம்மா களிமா சொல்லிட்டாங்க. திட்டியவர்களுக்கும் சொர்க்கம் கிடைப்பதற்கும் ஈமான் கிடைப்பதற்கும் வழிவகுத்தவர்கள் ஈருலக சர்கார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பாசத்துக்கினிய தாய்மார்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒரு தலைவரை நாம் கொண்டாடணுமா கொண்டாட கூடாதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்க மரண படுக்கையில இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு வரும்போது சொந்தக்காரங்கள்ட்ட சொன்னாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இவருக்கு மவுத் ஆகிடுவாரு, அப்படி மவுத் ஆகிட்டா எனக்கு சொல்லி அனுப்புங்க. அவர் மயக்கத்திலே இருக்கார். நபி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அருகாமையில் இருந்தவங்களை கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க, நான் மவுத் ஆகிடுவேன், மவுத் ஆகிட்ட எனக்கு குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் பண்ணிடுங்க, என்னைய ரப்பிட்ட ஒப்படைச்சிருங்க, ரசூலுல்லாஹ்வை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னுடைய வசியத்துன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்தி வருது, அவர் வஃபாத் குளிப்பாட்டிட்டாங்க, அடக்கம் பண்ணல, பெருமானாருக்கு செய்தி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். போய் அவங்க மண்ணறையில் அவரை இறக்கி வச்சுட்டு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், தல்ஹாவை நீ இப்படி சந்திக்கணும், நீ அவரை பார்த்து சிரிக்கணும், அவர் உன்னை பார்த்து சிரிக்கணும். அல்லாஹ் என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் தல்ஹா. அருமையான தாய்மார்களே, இந்த துவா தல்ஹா ரலியல்லாஹு அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். நம்ம உண்மையிலேயே ரசூலை நேசித்திருந்தால் அவர் ஏன் வரவே ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லாதீங்கண்டா, யூதர்கள் அந்த பகுதியை அதிகமாக வாழ்ந்தாங்க. இரவில் பெருமானார் வந்து பெருமானாரை யாராவது எதிரிகள் ஏதாவது தாக்கிட்டா இந்த தல்ஹானால ரசூலுல்லாஹ்வுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதே என்றதுனால சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. இந்த அன்புக்கு பெருமானார் கொடுத்த பிரதிபலன், நீ அவரை சந்திக்கிற பொழுது நீ சிரிக்கணும் அல்லாஹ், அவர் ஒன்ன பார்த்து சிரிக்கணும் அல்லாஹ் என்று சொன்னார்கள். யா அல்லாஹ், நாங்க உண்மையிலே ரசூலை நேசிக்கிறோம் ரப்பே. நாங்கள் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று வருகிற பொழுது பூர்ணம் செய்த துவா எங்களுக்கும் வேணும் யா அல்லாஹ். நீ எங்களை பார்த்து சிரிக்கணும் அல்லாஹ், நாங்க உன்னை பார்த்து சிரிக்கணும் அல்லாஹ். இந்த நன்னிலையை பெருமானாரை போற்றி புகழுகின்ற, பெருமானாரை கொண்டாடுகின்ற இந்த புனித விழாவின் பரக்கத்தை கொண்டு எங்களுக்கு நீ வழங்க வேண்டும் என்று இருகரம் ஏந்தி பிரார்த்தித்து இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தலைப்பை முடிவு கொள்ளும் பொழுது இந்த தலைப்புல இவங்க பேசினா தான் சரியா வரும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி இந்த தலைப்பை அரிசிட்ட கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். வேறு யார் பேசினாலும் இந்த அளவுக்கு உயிரோட்டமா இருந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம்தான். மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல, வேறு யாரு பேசினாலும் இந்த அளவுக்கு உயிரோட்டம் இருந்திருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எங்களுடைய குழுவின் கருத்து. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தை, சரீர சுகத்தை இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய இந்த காயிதமில்லத் பெண்கள் மதரசாவை எங்களுக்கு முன்னால வழி நடத்தினதுல, இதை எங்கள் வரை கொண்டு வந்து சேர்த்ததில் மறைந்த அவருடைய துணைவியார் மருகுமா அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் அவர்களுக்காக நாம் துஆ செய்வோம். அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொள்ளணும், அவருடைய பாவங்களை மன்னிக்கணும், கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக்கணும். மும்தாஜ் ஆப்பாவும் மருகுமா மும்தாஜ் ஆப்பாவும் நம்ம மூலானா ஷரீஃப் எழுத்தும் மறுமையில் சந்திக்கிற பொழுது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை அல்லாஹ் கபரில் வைக்கிற பொழுது எந்த துவாவை செய்தார்களோ அதே துவாவை நாங்களும் கொடுக்காமல் செய்கிறோம். நீங்கள் ஆப்பா மும்தாஜ் ஆப்பாவை நீங்க பார்க்கிற பொழுது அவர்கள் சிரித்து உங்களை வரவேற்க, அவர்களை நோக்கி நீங்கள் சிரித்தபடி போகிற பெரும் வாய்ப்பை சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுக்கணும் என்கிற நல்ல துவாவை செய்து கொண்டு பெருமானாரை கொண்டாடுவோம். அதனுடைய உரைகள்ல நிறைய செய்திகளை சொன்னாங்க. பெருமானாரை ஏன் கொண்டாட வேண்டும், பெருமானாருடைய தியாகம் என்ன, நிறைய பேசலாம், பேசிக்கிட்டே போகலாம். நாம் பேசி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கவலை குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்தினால இந்த தலைப்பு இப்படியே அந்த கவலையினுடைய அந்த சிந்தனையிலேயே விட்டுவிட்டு நாம வேற விஷயத்துக்கு வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். எப்பவுமே கேள்வி கேட்கறது பழக்கம். இப்ப நாம முதல் நாள் உரை முடிந்த பிறகு ஒரு துவா ஒன்று சொல்லி கொடுத்தேன். அந்த காயிதமில்லத் பெண்கள் மதரசாவுடைய தளத்துல நான் அதை போட்டு மூணு தளத்திலையும் போட்டோம். ஏறத்தாழ 200க்கும் அதிகமான நபர்கள் அதை பார்த்துருக்குறீங்க. நான் திரும்ப ஒரு தளத்திலே போய் பார்த்தேன், யார் யார் பார்த்துருக்காங்க, யார் யார் பார்த்துருக்காங்க. அவங்க பேர் தெரியாது, ஆனா நம்பர் தெரியுமா இல்லையா. ஆக நிறைய தாய்மார்கள் பார்த்துருக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, அந்த துவாவை யாரெல்லாம் செஞ்சீங்க? இந்த துவாவை யாரெல்லாம் கை தூக்குங்க, யாரெல்லாம் செஞ்சீங்க? இப்ப அந்த துவாவை இந்த சபையில யாரு சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பரிசுண்டு. அந்த துவாவை இந்த சபையில யாரு சொன்னாலும் கொஞ்சம் குழு கொடுக்கறதுமா, அல்ஹம்து சூராவுல பாதி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துவா. நம்முடைய பஞ்சம் போகிறதுக்கு, சிரமம் போகிறதுக்கு, கவலை போகிறதுக்கு, காசு கஷ்டம் போகிறதுக்கு பெருமானார் ஒரு சஹாபிக்கு கற்றுத்தந்த துவா. அந்த துவாவை ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. எல்லாரும் பார்த்திருக்கிறீங்க. எந்த விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால நான் செஞ்சுட்டு தான் உங்களுக்கு சொல்ற பழக்கமே பொதுவாக இயல்பாகவே. அந்த துவாவை எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு வெளியே ஓதிக்கிட்டு இருக்கேன். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பார்த்தோம்ல, ஒரு அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குல்ல, துவா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா இல்லையா? இப்ப சொல்லுங்க. நாளைக்கு கேட்கட்டுமா? வேணா நாளைக்கு கேட்கட்டுமா? நாளைக்கு சொல்றீங்களா? ஆனா இன்றைய பயான்ல இருந்து நாளைக்கு ஒரு 5-6 கேள்வி கேட்பேன். இன்றைய பயான்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொஞ்சம் முதல் நாள் அதான் துவாவை கொடுத்துருக்கோம். அந்த துவா தான் முதல் நாள் பயான்ல இருந்து நம்ம சொல்றது. அந்த துவா நாளைக்கு நீங்க வியாபாரம் பண்ணிட்டே வாங்க.
அது யார் சரி, ஏன்னா இப்ப அந்த துவாவை சொல்லிட்டதுனால மனப்பாடம் யார் சரியா பண்ணிருக்காங்க எல்லாரும் பண்ணிட்டு யாரு சரியா பண்ணிருக்காங்கன்னு பாக்கணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் யாரு சரியா மனப்பாடம் பண்ணி சொல்றீங்களோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த பரிசு உண்டு. இன்றைய தலைப்புல இருந்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 4-5 கேள்வி இன்ஷா அல்லாஹ் கேட்போம். அதை குறிச்சு வச்சாச்சு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான உரை நிகழ்த்திய எங்களுடைய மாவட்ட ஜமாத் உலமா சபாவினுடைய துணைத் தலைவர் திருச்சி முகமதுபுரா பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் மரியாதைக்குரிய ஷரீஃப் அவர்களுக்கு நம்ம காசிம் பாய் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள். காசிம் பாய் எடுத்துக் கொடுங்க. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சஹாபாக்களை கொண்டாடுவோம். நம்ம தலைப்பு கொடுத்தோம் அல்லாஹ்வுக்கு பிறகு ரசூலுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு பிறகு உம்மஹாத்து முஃமினீன் தலைப்பு கொடுத்திருந்தோம். ஆனா மேடம் இங்க திருச்சி தங்கியிருந்தனால திரும்ப போயிட்டு வர முடியாதுங்கிற அந்த தங்கை சொன்னதுனால அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு நேற்று உண்டான அந்த வாய்ப்பை கொடுத்துட்டேன் ஃபாத்திமா ஜஃபர் மேடத்துக்கு. இன்ஷா அல்லாஹ் தலைப்புகள் நாளைக்கு சஹாபாக்களை கொண்டாடுவோம். போறீங்க, துவா செய்யுங்க. அந்த போற போக்குல அந்த உண்டியலை மறந்துடாம கொஞ்சம் ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க. நாளைக்கு தலைமை ஷாஜகான் சயீத் இப்ராஹிம் எம்கேபி. இன்னைக்கு தலைமை யாரு? எஸ்கே வரலையே. மும்மையின் பாய் தான், ஜீவன் தான். சொல்லுங்க, யார் பேர்? அவங்க அவங்க ஊருக்கு போறாரா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வை தலைமை நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய காயிதே மில்லத் அறக்கட்டளையினுடைய நிர்வாகத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜி முகமது மைதீன் ஜெகந்தர் அவர்களுக்கு எஸ்.எம். மாலிக் ரோஸ்கான் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்லாஹு அக்பர். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.